ஆனால் நம்ம சபையில் இருக்கிற நார்மல் ஒரு கிறிஸ்டியன்கிட்ட போய் கேளுங்க, உபவாசம் என்றால் என்ன? சாப்பிடாம பட்னி இருந்து ஜோம். இது கிடையவே கிடையாது. இது ஆண்டவர் தன் வாயினால் சொன்னது. இப்போ தானியல் இருக்கட்டும், தாவீது இருக்கட்டும், இதெல்லாம் அவங்க ஆண்டவர் உணர்ந்து பண்ண காரியம். தானியல் வந்து சென்ட்டு கூட என்ன பண்ண மாட்டாரா, அடிச்சுக்க மாட்டார். அது அவர் வச்ச உணர்வு. ஆனால் இது ஆண்டவர் ஏசாயா மூலமா தன் இஸ்ரேல் ஜனத்தை யெஷுரன் என்று அழைக்கப்படுகிற கூட்டத்திற்கு கேட்கிற ஒரு காரியம். இன்னைக்கு சபையில வந்திருக்கிற நீங்கள் யாவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் உபவாசம். இன்னைக்கு உபவாசத்தை குறித்து சபை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். போன வாரம் நம்ம பார்த்தீங்கன்னா ஜபத்தின் அடித்தளத்தை பார்த்தோம். இன்றைக்கும் கூட உபவாசத்துடைய அடித்தளம் எது கிடையாது, பட்டினி கிடையாது. இன்னைக்கு பட்டினி அவசியம். உபவாசத்துக்கு எது ரொம்ப முக்கியம்? சாப்பிடாம இருக்கிறது முக்கியம். ஆனால் அது அடித்தளம் கிடையாது. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் இதை நன்றாய் உணர்ந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். நம்ம படித்த இந்த மார்க் புஸ்தகத்தில் இந்த 9வது அதிகாரத்தில் 16லேருந்து 29 வசனங்களில் காரியங்களை தியானிப்பதற்கு முன்பாக இந்த பேக்ரவுண்ட், இந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்றதை நீங்கள் புரிந்து கொள்ளணும்னா, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுகிறாரு, ஒரு 3 சீசர்களை அழைத்து கொண்டு மலை மேலே என்ன பண்ணுறாரு, ஏறுறாரு. அந்த 3 பேரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் 9வது அதிகாரம் 2வது வசனம். யாராச்சும் ஒரு சத்தமாய் வாசி. இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து உயர்ந்த மலைகளின் மேல் அவர்களை தனியே கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். நல்லா கவனிங்க. 12 சீசர்கள் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து வெறும் 3 சீசர்களை கொண்டு போய் மறுரூபம் என்ன பண்றாரு, ஆகிறாரு. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு அமர்ந்திருக்கிற நீங்க ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ள வேண்டியும். இயேசு கிறிஸ்து மறுரூபம் ஆகிறதை யார்கிட்ட காமிச்சார்? சீசர்கள்ல 3 பேர். இந்த 3 சீசர்கள் மேலான வழிகளை ஆண்டவரோட என்ன பண்றாங்க, பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் மிச்சம் 9 சீசர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பிரச்சனைகளை, போராட்டங்களை சந்திச்சு கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு சபைக்குள்ள அமர்ந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையும் சில நேரம் அற்புதங்கள், அடையாளங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் எப்படி இருக்கும்? பிரச்சனை, போராட்டம், அழுத்தம் இருக்கும். ஏன்னா 9 பேரை கீழே வந்து பார்த்தீங்கன்னா சதி செய்யறோம் கேள்வி கேட்குறாங்க, போட்டு கொஸ்டின் பண்ணுறாங்க. ஏன்னா இயேசு கூட இல்லை. அவங்க வாய்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, போட்டு கிளறாங்க. இவங்க 9 பேரும் பேதலிச்சு போய் என்ன பண்ணுறாங்க, நிற்கிறாங்க. இன்னைக்கு 16வது வசனம் வாசிங்க. அவர் வேதபாரகரை நோக்கி, நீங்கள் இவர்களோடு என்னத்தை குறித்து தர்க்கம் பண்ணுகிறீர்கள் என்று கேட்டார். நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து மலையை விட்டு இவங்க 3 பேரோட கீழே வராரு. இந்த 3 பேர் யாரை பார்க்குறாங்கன்னா, எலியாவை பார்க்குறாங்க, மோசேவை பார்க்குறாங்க. பார்த்துட்டு 3 பேர் ஜாலியாக யார் கூட வராங்க, இயேசு கூட கீழே இறங்கி வந்து பார்த்தா மிச்ச நண்பர்கள் 9 பேர் என்ன பண்ணுறாங்க, தர்க்கம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அந்த தர்க்கத்துக்குள்ள என்ன பண்ணுறாரு, உள்ள இன்டர்ஃபியர் ஆகிறாரு. படிங்கம்மா. அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலக்கடிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீசரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று என்றார். நல்லா கவனிச்சிங்கன்னா, ஒரு தகப்பன் வந்து ஆண்டவர்கிட்ட சொல்றாரு. அவர் யார்கிட்ட பேசுறாருன்னா, வேதப்பாரர்கள்கிட்ட பேசி கொண்டு இருக்கிறார். ஆனால் அந்த வேதப்பாரர்கள் வாயை திறந்து ஆன்சர் சொல்கிறதுக்கு முன்னாடியே வேற ஒருத்தர் உள்ளே போடுது, என் புள்ள என்னவா இருக்கிறாரு, வியாதியில் இருக்கிறாரு, நீங்கள் மலைக்கு போயிட்டீங்க, உங்கள் சீசர்கள்கிட்ட நான் என்ன சொன்னேன், இந்த பேயை ஓட்டி விடும் சொல்லி நான் கேட்டேன், அவங்களால என்ன பண்ண முடியல, பேயை ஓட்ட முடியல. இன்னைக்கு அநேக நேரம் நம்மளுடைய பிரச்சனைகள், போராட்டங்கள் சிலதை ஏன் நம்மளால் திருத்த முடியலன்னா, அந்த 9 சீசர்களை போல நம்ம என்ன பண்ணிடுறோம், இருந்துரும். இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் நம்மளோடு பேசுகிற அநேக காரியங்களை நான் இன்னைக்கு பேசுகிறேன். நான் எடுத்த தலைப்பு வேறு, ஆனால் ஆண்டவர் என்னோடு பேசின காரியங்களை நான் எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறேன், இன்னைக்கு பேச போகிறேன். மிக அமைதியாக என்ன பண்ணுங்க, கவனமாய் காது கொடுத்து இதை பண்ணுங்க, என்ன பண்ணுங்க, கேளுங்க. மார்க் 5வது அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவர், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து ஒரு பேய் கிட்ட போன உடனே என்ன கேட்கிறாரு, பேயோட பேரை கேட்குறாரு. நீங்கள் அநேக சபைகள்லாம் போனீங்கன்னா பாஸ்டர் பேய் ஓட்டும் போது அந்த பேய் தலையில் கை வச்சுன்னா கேட்பாரே, உன் பேர் என்ன, ஆம்பளை பேயா பொம்பளை பேயா, எங்கேருந்து வந்த,
சபான்னு இல்லை, வேற எல்லா இடத்துக்கும் போங்க, எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, எடுத்த உடனே பேர் கேட்பாங்க. ஜூயிஷ் ட்ரெடிஷனும் சரி, அங்கே இருந்த ஈஜிப்சியன் எல்லா ட்ரெடிஷ்னல்லையும் என்ன ஒரு பழக்கம்னா, பேய் பிடிச்சதுனால அவங்களோட பேர் என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. ஆனால் மார்க் 9வது அதிகாரம் 17 வசனம் வாசிங்க. அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை. நல்லா கவனிங்க, என் மகனை என்ன ஆவி பிடிச்சிருக்கு, ஊமையான ஒரு ஆவி. இப்ப இந்த ஊமையான ஆவி கிட்ட போய் பேரை கேட்டாது என்ன சொல்லும், பெப்ப பெப்ப பெப்ப. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் யாரு மாட்டிக்கிறாங்களா, சீசர்கள் என்ன பண்ணிட்டாங்க, மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா மார்க்கின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 7வது வசனம், அவர் பன்னிருவரை அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து. நல்லா கவனிங்க, இந்த சாப்டருக்கு வரதுக்கு முன்னாடி ஆண்டவர் 6வது சாப்டர்ல என்ன பண்ணிட்டாருன்னா, அசுத்த ஆவியை திறத்துகிற அபிஷேகத்தை தன்னுடைய சீசர்கள் 12 பேருக்கு என்ன பண்றாரு, கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு நான் இந்த கால வேளையில சொல்றேன், இந்த சபையில அமர்ந்திருக்கிற எல்லாருக்குமே அது உண்டு. என்னது, சபையில அமர்ந்திருக்கிற எல்லாருக்குமே உண்டு. வெறும் அந்த 12 பேருக்கு மாத்திரம் இல்லை, ஆண்டவரை நேசித்து ஆண்டவரை விசுவாசிக்கிற எல்லாராலையும் இப்படிப்பட்ட காரியத்தை என்ன பண்ண முடியும். ஆனால் இவங்க ஏன் ஃபெயில் ஆகுறாங்கன்றத தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா 6வது அதிகாரத்தில் அவர் இந்த பொறுப்பு அவங்க கிட்ட கொடுக்கும் போது, 5வது அதிகாரத்தில் அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, லேவியோன் என்கிற ஒரு பேயை என்ன பண்ணுறாரு, ஓட்டிட்டு, அதுவும் 2000 பேர் உள்ள ஒரு பேயை இயேசு கிறிஸ்து ஓட்டிட்டு அடுத்த சாப்டர் என்ன சொல்றாரு, பேய் ஓட்டுகிற வல்லமை நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு தரேன், உங்களால் என்ன பண்ண முடியும், பேய் ஓட்ட முடியும். 12 சீசர்களும் அநேக பேய்களை ஓட்டியிருக்கிறாங்க. ஆனால் பைபிள் என்ன பண்ணல, ரெக்கார்ட் பண்ணல. ஆனால் இந்த ஊமையான பேய்கிட்ட வரும்போது, இந்த ஊமையான அசுத்தாவி கிட்ட வரும்போது, பேய் நான் சொல்லல, அசுத்தாவி கிட்ட வரும்போது இந்த 9 பேரால் என்ன பண்ணல முடியல. இன்னைக்கு சபை நல்லா புரிந்து கொள்ளணும். இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் அநேகர் இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் என்ன பண்ணுறோம், மாட்டிக்கிறோம். நீங்கள் லூக்காவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 33 36. ஜெப ஆலயத்திலே அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர், உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். இயேசு கிறிஸ்து முதல்ல ஜெபாலயத்துக்கு போகும்போது பேய் வருது. பேய் இயேசு கிட்ட வந்து கான்வர்சேஷனை மேக் பண்ணுது. ஆனா இயேசு சொல்றாரு, நீ என்கிட்ட என்ன பண்ணாத, பேசாத, இவனை விட்டு என்ன பண்ணு, போ. இத அந்த 9 சீசர்கள் மறந்துட்டாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து பேய்கிட்ட போய் பேயோட பேரை கேட்கணும்னா அது அவசியமே இல்லை. நீங்க நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து பொறுப்பை 12 பேர்கிட்ட கொடுக்கும் போது, இந்த 12 பேர்ல இந்த 9 பேர், ஏன்னா 3 பேர் இல்லை, அவங்க 3 பேர் நான் என்ன பண்ண முடியாது, ப்ளேம் பண்ண முடியாது. இந்த 9 பேர் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, போன கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லேவியோன்ற பேயை ஓட்டமாக அவர் என்ன பண்ணாரு, பேயோட பேரை கேட்டார். அப்போ நானும் அப்படிதான் என்ன பண்ண முடியும். ஏன்னா அநேக நேரம் வேதத்தில் இருக்கிற அநேக வசனங்களை நம்ம மறக்கிறது போல கூட இந்த சீசர்கள் என்ன பண்ணாங்க, மறந்தாங்க. இந்த காலை வேளையில நான் சொல்றேன், பேயோட பேரை கேட்காம இயேசு கிறிஸ்துவால என்ன பண்ண முடியும், ஓட்ட முடியும். அசுத்தாவியோட பேரை கேட்காம அவரால் ஓட்ட முடியும். ஆனால் அந்த 9 சீசர்கள் என்ன பண்ணிட்டாங்க, அந்த விஷயத்த மறந்துட்டாங்க. அந்த பேய்கிட்ட போய் அவங்க என்ன தர்க்கம் பண்ணியிருப்பாங்கன்னா, உன் பேர் என்ன, நீ சொல்லு, எங்க இருந்து வந்து, அது பேன்னு இருக்கும். என்னது பேன்னு இருக்கும். இவங்களால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு கான்ஃப்ளிக்டை மாட்டுறாங்க. இதை தான் எல்லாருமே அவங்ககிட்ட என்ன பண்ணுறாங்க, தர்க்கம் பண்ணுறாங்க. உன் ஆண்டவர் பண்ணுறாரு, உங்களால் என்ன பண்ண முடியல, பொய்யா, அப்போ நீங்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறீங்க, ஏமாத்து வேலை பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட தர்க்கங்கள் பண்ணி கொண்டு இருக்கும்போது தான் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, கடந்து வர்றாரு. நான் ஏன் இந்த காரியத்தை நான் சொல்கிறேன்னா, 12 சீசர்கள் கூட இருந்தும் ஆண்டவரோட சில முக்கியமான தருணங்களை இழந்துட்டாங்க, சில முக்கியமான தருணங்களை புரிந்து கொள்ளாமல் விட்டுட்டாங்க. இன்னைக்கு சபையும் அநேக தேவன் வைத்த மேன்மையான காரியங்களை நம்ம விட்டுறோம். இன்னைக்கு இந்த வசனங்கள் நீங்கள் படிக்க நீங்கள் இப்படி தான் யோசிக்கணும். அநேக நேரம் நமக்கு தெரிஞ்ச 1-2 வசனத்தை வச்சு ஜெபிக்கிறோம், 1-2 வசனங்களை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், பேசுகிறோம். ஆனால் வேதத்தில் ஆண்டவர் பண்ண அநேக காரியங்களை நம்ம படித்து தேர வேண்டியது மிக மிக அவசியம். ஏன்னா நம்ம இப்படிலாம் தோக்கும் போது, இப்படிலாம் நம்ம அசிங்கப்படும் போது, இப்படிலாம் நம்ம வேதனைப்படும் போது, மார்க் 9:19 அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே. நல்லா கவனிங்க, அந்த 9 சீசர்களை பார்த்து அவர் சொல்லுகிற ஒரு காரியம், தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தன்னை நேசிக்கிறவர்கள், தன்னை பின்பற்றி வந்தவர்கள் கிட்ட அவர் சொல்லுகிற ஒரு காரியம், நீங்க யார், விசுவாசம் இல்லாத சந்ததியை. இந்த காலையில் நம்ம சபையில் இருக்கிறோம். இந்த வார்த்தை எப்போ வேணாலும் நம்மளை திருப்பி ஆண்டவரால் சொல்ல கூடும்ன்றதை என்ன பண்ணாதீங்க, மறந்துடாதீங்க. ஏன்னா ஒரு பாஸ்டர் போன இந்த
இந்த பொங்கல் ப்ரேயர் அப்போ வரும்போது அவர் அழகாக சொன்னார், பிளெஸ்ஸிங்ஸை பேசுனா யூ பி ஃபேமஸ், ஹோலினஸை பேசுனா நீ என்ன ஆக மாட்டேன், ஃபேமஸை ஆக மாட்டேன். இன்றைக்கி எல்லா சபைகளும் இந்த மாதிரி காரியங்களை பேசுகிறது இல்லை. ஏன்னா காலையில் உங்களை சபையில் கூட்டு உட்கார வச்சு விசுவாசம் இல்லாத சந்ததின்னு பாஸ்டர் சொன்னார்னா உங்களுக்கு என்ன ஆகுது, இருதயம் ஹர்ட் ஆகுது. ஆனால் நான் சொல்கிறதுனால உங்கள் இருதயம் ஹர்ட் ஆகிறதுல ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா யோசிச்சு பாருங்கள், விசுவாசம் இல்லாத சந்ததி. ஏன்னா தான் கூட இருந்த 9 பேர் கஷ்டப்படுவாங்களாம் ஆண்டவர் யோசிக்கவே இல்லை. நீங்கள் இவ்வளோ நாள் வரீங்க, உங்களோட விசுவாசம் எப்படி இருக்குது, நீங்கள் விசுவாசம் இல்லாத சந்ததின்றாரு. யார் முன்னாடி சொல்கிறாருன்னா சதிசேயர் பதிசேயர். ஏன் அந்த பையனுக்காக வந்து நின்று அப்பாவுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு, இந்த வார்த்தையை பார்த்து அப்பட்டமாக போட்டு உடைக்கிறார். படிங்கம்மா. அவர் பிரதியுத்தரமாக விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன். இந்த வார்த்தையை இந்த சபையானது நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்னா, இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட இல்லை, அவங்களுக்கு சொன்னது தான் நமக்கும். இந்த சுச்சுவேஷன் வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட இல்லை, நம்ம எப்படி நடந்துக்கிறோம். அடுத்த வசனம் வாசி. அப்படிங்கம்மா, அப்படியே படிங்கம்மா. எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ என் சீசனாவே இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டு என் பின்னாடி வந்தாலும் உன்கிட்ட நான் பொறுமையா இருக்கிறதுக்கு லிமிட் இருக்கு. என்னது, இன்னைக்கு எல்லாரும் என்ன நினைக்கிறோம், ஆண்டவர் ரொம்ப கிருபையானவர், இரக்கமானவர், அவருடைய கிருபை என்னாவும் பல தலைமுறைகள் தாண்டி வரும். எஸ், ஆனால் அவரோட பொறுமைக்கு என்ன இருக்கு, எல்லாம் இருக்குது. இன்றைக்கி தயவுசெய்து சொல்கிறேன், லப்பர் பேண்டோட எக்ஸ்ட்ரீமோட பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே பண்ணாது. அது யாருக்கு வலிக்கும்னா பிடிச்சி இழுத்தவங்களுக்கு தான் என்ன பண்ணும், வலிக்கும். லப்பர் பேண்டுக்கு என்ன பண்ணாது, வலிக்காது. ஆண்டவர் வந்து சீசர்களை பார்த்து ரொம்ப கோபமாக சொல்கிறாரு, நான் பொறுமையாக இருக்கிறதுக்கு என்ன இருக்குது, டைம் இருக்குது. நீ எல்லாத்தையும் பண்ணிட்டு என் முன்னாடி வந்து நிற்ப, நான் அவனை என்ன பண்ணுவேன், பால் கொடுத்து அவனை அனுப்போன்னு நினைக்காத. நான் என்ன பண்ண மாட்டேன், எல்லாத்துக்கும் லிமிட் கிடையாதுன்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, தான் 9 சீசர்களை பார்த்து என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. முதலாவது காரியம், இன்னைக்கு சபைக்குள்ளே வந்திருக்கிற நீங்கள் இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளே கடந்து போகும்போது முதல்ல ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மந்த நிலைமை வல்லமையை இழக்க பண்ணும். உங்கள் வாழ்க்கையில் மந்த நிலைமை வல்லமையை இழக்க பண்ணும். இந்த மெனி கிறிஸ்டியன்ஸ் இன்னைக்கு சபைக்குள்ளே அநேக கூட்டங்கள் இருக்குது. கூட்டம் என்ன பண்ணுது, பெரிதாகி கொண்டே இருக்கிறது. ஆனால் என்ன இருக்கா, மந்த நிலை இருக்குது. நான் இந்த பிரசங்கத்தெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாமே முடிச்சுட்டு வசனத்தை நான் படிக்கும்போது ஒரே ஒரு வார்த்தை என்னை தொட்டுச்சு. அந்த வார்த்தையை நான் தேட ஆரம்பித்தேன். ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரர் ஒரு லைன் அழகாக போட்டிருந்தார். சரி, அவர் மட்டும்தான் போட்டுக்கிறாரான்னு பார்த்தேன். எல்லா ஊழியக்காரங்களும் அவங்களுடைய முதிர்ச்சியில் இதை பற்றி என்ன பண்ணியிருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க. சபைக்குள்ளே என்ன இருக்கா, மந்த நிலைமை இருக்கிறதா. சபையில் எவ்வளோ பேர் இருந்தாலும் வெகு சிலர் தான் தேவனை குறித்து தெளிவான சிந்தையோடு என்ன பண்ணுறாங்களா, தேவனை ஆராதிக்கிறாங்க, தேவனை துதிக்கிறாங்க. ஆனால் திரளான கூட்டங்கள் மந்த நிலையில் என்ன பண்ணுதா, துதிக்கிறாங்களா. இந்த மந்த நிலை என்ன பண்ணுமா, ஆண்டவரை ஒரு காலம் ப்ளீஸ் பண்ணாது, ஆண்டவர் என்ன பண்ணாதான், பிரியப்படுத்தாதான். ஏன் அநேக நேரம் நம்முடைய ஜபங்கள் தோத்து போவதற்கான காரணம், நம்முடைய ஆராதனை தோத்து போவதற்கான காரணம் என்னன்னா மந்த நிலை. ஏன்னா இன்னைக்கு அந்த 9 சீசர்கள் பண்ணது ஆராதனை. இதை எப்படி புரியும்னா, அந்த பேய் ஓடி இருந்துச்சுன்னா யாருக்கு கனம்னா கர்த்தருக்கு கனம். ஆனால் அந்த கனத்தை அவர்களை இழக்கும் போது யாரோட பேர் அவமானப்படுது, இயேசுவோட சீசன் தான். என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் தர்க்கம் பண்ணுறாங்க. ஏன்னா ஆண்டவர் இந்த காரியத்தை தான் நம்மளோட என்ன பண்ணுறாரு, பேசுகிறாரு. இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள நம்ம மாட்டிக்கொள்ளும் போது தேவனுடைய வார்த்தை நம்மளை நோக்கி என்ன தெரியுமா சொல்லுது, விசுவாசம் இல்லாத சந்ததி. இன்னைக்கு இப்படிப்பட்ட பேரை ஆண்டவருக்கு ஒரு நாள் என்ன பண்ணாதீங்க, வாங்கி கொடுக்காதீங்க. 2வது காரியம், சாத்தான் அழிக்க என்ன பண்ணுகிறான், வருகிறான். அசுத்த ஆவியும் நம்மளை அழிக்க தான் என்ன பண்ணுது, வருது. வசனங்களை உங்களை எல்லாருக்கும் தெரியும். யோவான் 10:10 திருடன் கொல்லவும் அழிக்கும் தான் என்ன பண்ணுறான், வரான். வேற எதுக்குமே என்ன பண்ணுறதில்ல, வரதில்லை. 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். நல்லா கவனிங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க. என்ன பண்ண சொல்றாரு ஆண்டவர், சபையில் இருக்கிற மனிதர்கள், சபைக்குள்ள இருக்கிற விசுவாசியா இருக்கிற நாம தெளிந்த புத்தி உள்ளவங்களா இருங்க. நான் போன வாட்டி கேட்டேன், நான் ஜபத்துல நம்ம அடித்தளமாய் கேட்க வேண்டியது எது, ஞானத்தை. ஆண்டவர் அதை சொல்றாரு, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க, விழித்திருங்க. ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று இன்னைக்கு பிசாசானவன் நம்மளை எப்ப விழுங்கலாம், எப்ப நம்மளை போட்டு தரலாம், எப்ப நம்ம பரிசுத்தத்தை கெடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்மளை சுத்தி அநேகர் மூலியமா நம்மளை என்ன பண்றான், இருக்கிறான். இன்னைக்கு நீங்க உங்களுக்கும் தெரியும், நான் பண்ண போறது பாவம். ஆனா தெரிஞ்சு நம்ம ஏன் பண்றோம்,
இன்றைக்கி வாலிபர்களாக இருப்பீங்க, எல்லாருமே இங்கே இருக்கிறீங்க. ஒருத்தர் தான் இருக்கிறாரு. உங்களுக்கு நான் சொல்கிறேன், மிக கவனமாக இருங்க. எப்போ அவங்கள விழுங்கலான்னு நான் பண்ணுறான் யோசிச்சுட்டே இருக்கலாம். நீங்கள் வா, இங்கே வந்து நில்லு, பிடிச்சாதான் தப்பு, நின்னா என்ன கிடையாது, தப்பு இல்லைன்னுவான். அப்படி தான் முதல்ல என்ன பண்ணுவான், உள்ளே இட்டுட்டு போவான். மார்க்கின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 17-18. அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஓமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலக்கடிக்கிறது. நல்லா கவனிங்க, அவரோட பிள்ளைய எல்லா இடத்துலயும் என்ன பண்ணுதான், அலக்கடிக்குது. இன்னைக்கும் சொல்றேன், சில நேரம் நம்ம குடும்பத்துக்குள்ள இப்படிப்பட்ட ஆவி என்ன பண்ணும். ஏன்னா இதை முடிக்கும் போது நானே உங்களுக்கு நிறைய காரியங்களை உங்களுக்கு சொல்றேன். படிங்கம்மா. நல்லா கவனிங்க, நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். நல்லா கவனிங்க, நம்ம வாழ்க்கையில அநேக நேரம் நம்ம சோர்ந்து போயிடுவோம், அநேக நேரம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுவோம். என்னடா வாழ்க்கை, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எந்த மாதிரி ஆவியை நம்ம கிட்ட கடத்துதுன்னா, இப்படிப்பட்ட அசுத்தாவி நம்ம கிட்ட என்ன பண்ணுது, கடத்துது. இதை மேலோட்டமாக நம்ம படிக்கும் போது நம்மளால இது என்ன பண்ண முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா இதை நான் பேச எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் ஒரு ஆள் சொல்லலை, இருக்கிற மொத்த எல்லா ஊழியக்காரர்களோட எல்லாமே இதை பற்றி என்ன பண்ணியிருக்கிறாங்க, பேசியிருக்காங்க. இதை படிக்கும் போது சில நேரம் எனக்குள்ளேயே அது இருக்கோ, என்னது எனக்குள்ளேயே அப்படியே இருக்கும். சில நேரம் கோவம் வரும்போது பாருங்கள், சைடில் இருக்கிற சோத்தை நம்ம என்ன பண்ணுவோம், குத்தமாக. நல்லா கவனி, யாருக்கு வலிக்குது, நமக்கு தான் வலிக்குது. ஏன் குத்தணும்? பிசாசன் எங்கே வரானோ அவன் முதலாவது என்ன பண்ணுவான். இன்றைக்கி எவ்வளோ கோவம் வந்தாலும் இப்படிப்பட்ட காரியங்கள் நீங்கள் பண்ணுறீங்க, உங்களை நீங்கள் காயப்படுத்திக்கிறீங்கனாலே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அவன் உங்களுக்குள்ளே வந்துட்டான். சில பேர் பார்த்தா தலையில் டப்புன்னு அடிச்சுப்பாங்க, நானே பண்ணுவேன். பிசாசு என்ன பண்ணிட்டான், பிசாசோட ஆவி என்ன பண்ணிடுச்சு, இதை நம்மளால் ஏற்றுக்க முடியாது. நல்லா கவனிங்க, உங்களுக்கு வலிக்கும்னு தெரியும் இல்லை, ஏன் பண்ணுறீங்க? சில நேரம் பாருங்கள், உங்கள் கையில் வச்சுக்கிற ஃபோன் டப்புன்னு கீழே போட்டு என்ன பண்ணுங்க, அடிச்சு. யாருக்கு லாஸ்? ஃபோன் உடஞ்சது யாருக்கு லாஸ்? நமக்கு தான் லாஸ். அது 10,000, 20,000, 30,000 யாருக்கு லாஸ்? இப்போ நல்லா கவனிங்க, நல்லா இருக்கிற நிலையில் உங்ககிட்ட ஃபோனை கொடுத்தா போட்டு உடைப்பீங்களா? பொத்தி என்ன பண்ணுவீங்க, வச்சுப்பீங்க. ஆனால் அந்த கோவம் பீக்கில் ஏறும்போது அந்த ஃபோனை என்ன பண்ணுவீங்க, போட்டு அப்புறம் உடச்சிட்டு ஃபீல் பண்ணுவீங்க. இஎம்ஐயில் வாங்கலாமா, பக்கத்தில் கடன் வாங்கி வாங்கலாம். இதெல்லாம் என்னென்னா அசுத்தாவி உங்களுக்குள்ளே ஈஸியாக வந்துட்டு போகுதுன்றதை நீங்கள் என்ன பண்ணணும், உணரணும். நானும் ரட்சிக்கப்படாத போது இப்படி ஆவி இப்படிப்பட்ட காரியத்தை துளி கூட நம்பாத ஒரு மனுஷன். ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் நம்பினேன். ஆனால் ரட்சிக்கப்படாத போது நான் பார்த்த ஒரு காரியம், மெரினா பீச்சில் ஒரு பாஸ்டோடு நான் போகிறேன், சுவிசேஷத்தை அவர் அறிக்கை செய்கிறாரு. நான் பின்னாடி சும்மா தான் போகிறேன். ஒரு கணவன் மனைவி புதுசாக கல்யாணம் ஆனவங்க, கப்புள்ஸ். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, புதுசாக கல்யாணம் ஆனவங்க. ஏன்னா இந்த சம்பவம் நடந்துச்சுன்னா அந்த பெண்ணுக்கு என்ன கிடையாது, கணவனுக்கிட்ட மரியாதை கிடையாது. அதனால நான் அவங்க சொல்கிறேன். நல்லா பூலாம் வச்சு பொட்டுலாம் வச்சு புருஷன் கூட ஜாலியாக என்ன பண்ணுறாங்க, ஹனிமூன் மாதிரி வந்திருக்கிறாங்க. இவர் பாட்டுன்னு ஜஸ்ட்டு ஆண்டவரோட பேரை சொல்லிட்டு தான் போகிறார். டப்புன்னு தலை இப்படி விரிச்சு போட்டு முன்னாடி நேராக ஓடிந்து அவர் முன்னாடி முடி போட்டுருச்சு. எனக்கு அவன் புருஷனுக்கு ஒன்றுமே புரியல. வான்னு கூப்பிட்றான், அது வரவே மாட்டேங்குது. இவர் முன்னாடி நின்று நீ இந்த இடத்த விட்டு போ, நீ இந்த இடத்த விட்டு போ, இந்த இடத்த விட்டு போ, இந்த இடத்த போட்ட போன்னு இவரை சொல்லுது. அந்த இடத்துல அந்த பாஸ்டால் எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா பொண்ணு புதுசாக கல்யாணம் ஆனவங்க, அந்த இடத்தையே ஒரு மாதிரி ஆக்கிட்டார் அவர் பாஸ்டரு. எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இது. ஏன் சொல்லுன்னா, இந்த அசுத்தாவி இந்த பரிசுத்தமாக வாழ்கிற, பரிசுத்தமாக தேவனை ஆராதிக்கிறவங்க கிட்ட போனால் என்ன பண்ணும், ரியாக்ட் பண்ணும். ரொம்ப எக்ஸ்ட்ரீமில் இருக்கிற பிசாஸ், லேவியன் மாதிரி இருக்கிற பிசாஸ் 1-2 வச்சுக்கிறதுலாம் என்ன பண்ணாது, ரியாக்ட் பண்ணாது. இன்றைக்கி மார்க்கின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 20-22. அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலக்கழித்தது. நல்லா கவனிங்க, பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது உங்களோட பாடி மேனரிசத்தெல்லாம் நல்லா கவனிச்சு பாருங்க. அது உங்களை என்ன பண்ணும், டேக் கண்ட்ரோல் பண்ணும். அது நீங்கள் கிடையாது. கோவம் வரும்போது உங்கள் பாடியை வேறு ஒன்று கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கு என்ன பண்ணாதீங்க, பண்ணாதீங்க. படிங்கம்மா. அவன் தரையிலே விழுந்து முறை தள்ளி புரண்டான். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலம் ஆயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. நல்லா கவனிங்க, சிறு வயதுலேருந்தே இப்படிப்பட்ட பிரச்சனை என்ன பண்றான், ஃபேஸ் பண்ணுறான். இன்றைக்கும் சில நேரம் நம்ம பிறந்ததுலேருந்தே சில காரியம் நம்ம கூடயே வந்துட்டு இருக்கோம். அதனால நம்ம என்ன நினைக்கிறோம், இதெல்லாம் சரி, இதான் நம்மளுடைய குணாதிசயம் நினைக்கிறேன். இது எதுவுமே உங்களோட குணாதிசயம் கிடையாது. படிங்கம்மா.
இவனை கொல்லும்படிக்கு ம். அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நல்லா கவனிங்க, இவனை அழிக்கும்படி, இந்த மகனை அழிக்கும்படி அதுக்குள்ள இருக்கிற அந்த அசுத்தாவி அநேக முறை தீயிலையும் தண்ணியிலையும் என்ன பண்ணுச்சான். இன்னைக்கு அநேக நேரம் நம்ம குடும்ப உறவுக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். நம்ம என்ன பண்ணிடுவோம், அந்த உறவின் மகத்துவமான அந்த நபர் மேல நம்ம கோவத்தை என்ன பண்றோம், உண்டு பண்ணி அவங்கள வெறுக்கிறோம், அவங்கள விட்டு நம்ம என்ன பண்றோம், தூரம் வரோம். ஆனா இங்க பாருங்க, படிங்கம்மா. நீர் ஏதாகிலும் செய்ய கூடுமானால் எங்கள் மேல் மனம் இறங்கி. நல்லா கவனிங்க, எங்கள் மேல என்ன பண்ணுங்க, மனம் இறங்குங்கன்னு தகப்பன் ஆண்டரை நோக்கி சொல்லும் போது ஒரு விஷயம் கவனிங்க. பையன் நெருப்புல வரும்போது யார் தூக்கியிருப்பா? தகப்பன். பையன் தண்ணியில் விடும்போது யார் தூக்கியிருப்பா? தண்ணியில் வந்தா கூட ஹீரோசிசம் காட்ட நிறைய பேர் குச்சி காப்பாற்றிருப்பாங்க. ஆனால் நெருப்பில் வரும்போது யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, போக மாட்டாங்க. இன்னைக்கு அநேக நேரம் ஜபத்தில், உங்களோட துதியின் சத்தத்தில், உங்களுடைய ஆராதனையில் உங்கள் குடும்பத்தை பேணி காக்க வேண்டியது மிக மிக அவசியம். உங்களுக்காக மற்றவங்க யாரும் வந்து குதிக்க மாட்டாங்க, உங்களுக்காக யாரும் தீக்குள்ளே யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, இறங்க மாட்டாங்க. உங்கள் பிள்ளைகளுக்காய் அனுதினமும் ஜெபிக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஏன்னா இந்த தகப்பனை பற்றி நான் படிக்கும் போது எப்படிப்பட்ட ஒரு தகப்பன், இவன் எங்கே போய் விழுந்தாலும் இவர் போய் காப்பாற்றுறாருன்னா பாருங்கள். சிறு வயதுலேருந்து இப்போ வாலிப பையனாக இருக்கிறான். எத்தனை வாட்டி இந்த அசுத்தாவி அவனை அலக்கழிச்சிருக்கோம், எத்தனை வாட்டி அவர் என்ன பண்ணியிருப்பார். அவரோட வயசு முதிர் வயதாக கூட இருக்கலாம். அவர் பாருங்க, இந்த எக்ஸ்ட்ரீமரையும் வந்து பையனை எப்படியாச்சும் காப்பாற்றினுன்ற நிலையில் யார் நிற்கிறாரு, தகப்பன் நிற்கிறார். இன்னைக்கு நம்ம அநேக நேரம் இப்படிப்பட்ட காரியங்களை போராட வேண்டியது மிக மிக அவசியம். மூணாவது காரணம், உண்மை தேவ பலத்தை என்ன பண்ணும், வெளிப்படுத்தும். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற உண்மைத்தன்மை தேவ பலத்தை என்ன பண்ணுமா, வெளிப்படுத்தும். மார்க்கின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 23 24. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். இந்த காலை வேளையில தேவனாகிய கர்த்தர் உங்க வாழ்க்கையில சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, விசுவாசிக்க ஆகும். விசுவாசிக்கிறியான்ற இப்படி வார்த்தை தான் அநேக பேர்கிட்ட என்ன பண்ணிருப்பாரு, ஆண்டவர் கேட்டிருப்பாரு. ஆனா இந்த தகப்பன் கிட்ட மட்டும் இவர் வித்தியாசமா கேட்கிறார். என்ன கேட்கிறார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். என்னது, விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். படிங்கம்மா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. என்ன சொல்றான், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னார். என்ன சொன்னா, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். விசுவாசமே அவனுக்கு என்னது இல்லை. ஆனா நல்லா கவனிங்க, அவன் வாயை திறந்து உண்மையை சொல்றான். ஆண்டவரே, நான் விசுவாசத்துல என்ன பண்றேன், போராடுறேன். நீங்கள் என்னை விசுவாசிக்க சொல்கிறீங்க, நான் எப்படி விசுவாசிப்பேன், நான் எப்படி விசுவாசிப்பேன் ஆண்டவரே. சிறு வயதுலேருந்து நான் எத்தனையோ பேர்கிட்ட எட்டுன்னு போகிறேன், எத்தனையோ டாக்டர்ஸ் கிட்ட எட்டுன்னு போகிறேன், எத்தனையோ மந்திரவாதி கிட்ட எட்டுன்னு போகிறேன். எவனாலும் என்ன பண்ண முடியல, சுகம் கொடுக்க முடியல. ஏன் ஒரு 10 நிமிஷம், ஒரு 20 நிமிஷம் முன்னாடி உங்கள் சீசர்கிட்ட என் பையனை கூட்டின்னு வந்தேன், அவங்களால என்ன பண்ண முடியல. என்னை எப்படி விசுவாசிக்க சொல்கிறீங்க, நான் ஒடுக்கப்பட்டு இருக்கிறேன், நான் உடைக்கப்பட்டு இருக்கிறேன், என்னால் என்ன பண்ண முடியல, விசுவாசிக்க முடியல. நான் விசுவாசிக்கிறதுக்கு எனக்கு என்ன பண்ணுங்க, இன்னைக்கு சில நேரம் உங்கள் ஜபத்தில், உங்கள் உபவாசத்தில் போய் உட்காரும் போது ஆண்டவர்கிட்ட உண்மையை சொல்லுங்க. இந்த உண்மை ரொம்ப கஷ்டமான உண்மை. ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் 9 சீசர்களை பார்த்து கேட்டாரு, விசுவாசம் இல்லாத. இன்னைக்கு நம்ம போவோம், டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிருந்தோம்னா நீங்கள் நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு பெரிய பிள்ளை வந்து ஃபெயில் ஆகிட்டான்னு பேப்பரை காட்டும் போது அப்பா செவிலே ஒரு அறை விடுறாரு. 2வது பையன் ஃபெயில் ஆனால் பேப்பர் என்ன பண்ணுவான், உள்ளே வச்சு நாளைக்கு என்ன பண்ணலாம், கையெழுத்து வாங்கிக்கலாம். இப்போ பாருங்கள், 2வது டைம் இவர் போய் என்ன சொல்கிறாரு, நான் உங்களை என்ன பண்ணலாண்டவர், விசுவாசிக்க முடியல, எனக்கு என்ன பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள். இன்றைக்கி அநேக நேரம் நம்ம ஜபத்தில், நம்மளுடைய துதியில் மறைக்கிறோம், மறைச்சி காரியங்களை என்ன பண்ணுறோம், ஆண்டவர் முன்னாடி பண்ணுறோம். ஆனால் இந்த ஆண்டவர் இந்த இடத்துல இந்த காரியத்தை பண்ணும்போது 9 சீசர்களுக்கு என்ன ஆகிட்டு இருக்கோம், பயமாயிட்டு இருக்கோம். என்னடா நம்மளை மனுஷன் திட்டுறாரு, இவனை என்ன பண்ண மாட்டாரு, திட்ட மாட்டாரு, இவர் இன்னும் நல்லா என்ன பண்ணுறாரு, பார்ஷியாலிட்டி பார்க்குறாரு. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், தாவீது இப்படிப்பட்ட ஒரு மனுஷன்தான். தாவீது எப்பெல்லாம் முடியலையோ ஆண்டவர்கிட்ட போய் முடியலாண்டாரு, என்னால் பரிசுத்தமாக இருக்க முடியல, எனக்கு என்ன பண்ணுங்கள், உதவி பண்ணுங்கள், நீங்கள் எனக்கு தந்தாதான் அதை என்னால் என்ன பண்ண முடியும், வாழ முடியும். இன்றைக்கி நம்ம அநேக நேரம் ஜபத்தில் போய் நம்மளோட தேவைகளை, நம்மளோட காரியங்களை சொல்லி கொண்டு இருக்கும் போது ஆண்டவர் அந்த பக்கம் இருந்து என்ன தெரியுமா யோசிக்கிறார், தயவு செய்து அந்த உண்மையை மட்டும் சொல்லிடு. என்னது, உண்மையை மட்டும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், சொல்ல மாட்டோம். ஆண்டவருக்கு தான் எல்லாமே தெரியுமே, அவரே என்ன பண்ணிட்டோம், மன்னிக்க மாட்டார். ஆண்டவருக்கு தான் எல்லாம் தெரியும், ஆண்டவருக்கு எல்லாமே நான் என்னை பற்றி புரியும்னா அதை நீங்கள் வாயை திறந்து சொல்கிற வரையும் அதுக்கு என்ன பண்ண மாட்டார், ரெஸ்பான்ஸ் பண்ணவே மாட்டார். ஏன்னா மத்தேயின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 20வது வசனம். அதற்கு இயேசு,
உங்கள் அவிசுவாசத்தினால்தான் கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்க இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ. நல்லா கவனிங்க, கடுகு விதை அளவு உங்களுக்கு விசுவாசம் இருந்தா மலையை என்ன பண்ணுமா? அப்பாலே போகுமா? இந்த வசனத்தை அநேக நேரம் படிக்கும் போது தப்பா புரிஞ்சுக்கிறோம். இது வசனத்தோட எக்ஸ்ட்ரீம் லெவல். ஆண்டவர் ஏதோ ஒரு சாதாரண ஒரு விசுவாசத்து மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா மழை என்ன பண்ணும்? பேர்ந்து போகணும்னு சொல்லல. இந்த இடத்துல அவர் யூஸ் பண்ண பதம் வந்து பார்த்தீங்கன்னா கடுகின் விதை. கடுகு அளவுன்னு என்ன பண்ணல அவர் சொல்லலை. கடுகின் விதை அளவுனா ஒரு கடுகு எடுத்து நீங்கள் மண்ணில் போட்டிங்கன்னா அது உடனே என்ன பண்ணும்? நீங்கள் எல்லா பிளான்ட்டை விட எல்லா செடியை விட கடுகை தூக்கி நீங்கள் போட்டிங்கன்னா அது என்ன ஆகும்? க்ரோ ஆகும். க்ரோ அவரோட விசுவாசம் தான், வளரக்கூடிய விசுவாசம் மட்டும்தான் இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் செய்ய முடியும். கடுகு அளவு விசுவாசம் கிடையாது. சபை நல்லா புரிஞ்சுக்கும். இப்படி பதத்தை இப்படி யூஸ் பண்ணுவோம். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? சபையில் கொஞ்சம் விசுவாசம் இருந்தாலே போதும், எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம். ஆண்டு யூஸ் பண்ண வசனத்துக்கான அர்த்தம் விசுவாசம் அனுதினமும் வளரக்கூடியதாக இருக்கணும். ஒரு தேக்க நிலையில் உங்களோட விசுவாசம் என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்படும் போது இருந்த விசுவாசம் இன்னைக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் ரட்சிக்கையே படலை. யுவர் மெஷர்மெண்ட் ஆஃப் ஃபெய்த் ஷுட் பி க்ரோ. உங்களுடைய விசுவாசத்தை அந்த அளவுகோல் டெய்லி என்ன பண்ணணும்? வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். இங்கே நின்று சொன்ன வார்த்தைக்கும் அடுத்த நாள் நீங்கள் நின்று சொல்லுகிற வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கணும். ஆண்டவர் மேலே நீங்கள் வச்ச நம்பிக்கையின் லெவல் என்ன இருக்கும்? வாரம் ஒரு 10 பேர் வந்தாலும் நான் ஆண்டவர் காப்பாற்றுவார் நீங்கள் சொன்னீங்கன்னா அடுத்த வாரம் நீங்கள் நிற்கும் போது முன்னாடி 200 பேர் வந்தாலும் நீங்கள் என்ன சொல்லணும்? நம்ம யோசிப்போம், போன வாட்டி 10 பேர் ஆண்டவர் காப்பாற்றினார், 200 பேர் வந்துட்டாங்களே, என்னது? அதுதான் பிரச்சனை. ஏன்னா இஸ்ரேல் ஜனங்க பாருங்க, பின்னாடி கூட்டம் பட வந்த உடனே, ஏன்னா எகிப்தோட சேனை வெளியே வந்துச்சுன்னா அந்த நாடே இருக்காது, எல்லாருக்குமே தெரியும். ஆனால் மக்கள் மறந்துட்டாங்க, எகிப்தை தான் உள்ளே வச்சு அடின்னு ஆண்டவர் அடிச்சான்றதை மறந்துட்டாங்க. ஆனால் எகிப்துக்கு ஒரு பிம்பம் இருக்குது. எகிப்தோட சேனை வெளியே வந்துச்சுன்னா எதிர்க்கில் ஒருத்தன் கூட என்ன இருக்க மாட்டான், உயிரோடு இருக்க மாட்டான்னு அவங்க இந்த 10 வாதைக்கு முன்னாடி உண்டு பண்ணி வச்சிருந்த பயம் அந்த சேனையை வெளியே எடுத்தோன்னே மொத்த பேரும் பயந்துட்டான். இஸ்ரேல் ஜனம் மொத்த பேரும் பயந்ததுக்கான காரணமே அதான். ஏன் பார்வோனோட இருதயத்தை அவர் கடினப்படுத்தினார்னா காரணமும் அதான். ஏன் ஆண்டவர் அதை கடினப்படுத்தினார்னா எல்லாருக்குள்ளேயும் எல்லா நாட்டின் மேலேயும் ஒரு பயம் இருக்கும். அந்த சேனை வெளியே வந்துச்சுன்னா என்ன ஆகாது? ஒத்தனாலையும் உடைக்க முடியாது. ஏன்னா ஒரு கடவுளே வெளியே வந்ததுக்கு சமம். ஏன்னா எகிப்து ஒரு யுத்தம் செய்கிறாங்கன்னா அவங்களோட சேனை என்ன பண்ண மாட்டாங்க? வெளியே எடுக்கவே மாட்டானுங்க. ஜஸ்ட் நார்மலாக யுத்தத்துக்கு போய் ஜெயிச்சுட்டு அடிச்சுட்டு திருப்பி வந்துடுவாங்க. அந்த சேனை என்ன பண்ண மாட்டாங்களா? வெளியே எடுக்க மாட்டாங்களா? ஏன் இஸ்ரவேல் வெளியே போகும்போது சேனை எடுத்தான்னா ஆண்டவர் எல்லாரையும் எஸ்டர் ஒருத்தன் கூட ஏஞ்சி நிற்க முடியாத அளவுக்கு துக்கம் என்ன பண்ணுறான்? கொண்டாடி நான் ஃபஸ்ட்டு போன எல்லாத்தையும் சாவடிச்சிட்டாரு. அவ்வளோ பெரிய துக்கம், அங்கங்கே அம்மளி. ராஜா பார்க்குறாரு, இதுக்கு மேலே ஆப்ஷனே இல்லை, இதுதான் என்ன பண்ணோம்? வெளியே போனோம். வெளியே போகும்போது ஆண்டவர் அதையும் என்ன பண்ணுறாரு? அடிக்கிறாரு. அப்போ பாருங்க, பல வருஷங்கள் 40 வருஷத்துக்கு மேலே எத்தனையோ வருஷங்கள் தாண்டி வந்து நிற்கும் போது ராகாப் என்கிற வேசியோட வீட்டில் எதை பற்றி பேசுகிறாங்க? எகிப்தோட சேனை என்ன பண்ணிட்டாரு? 10 வாதையை பற்றி யாருன்னு பெருசாக பேசல, எகிப்தை அடிச்சாருன்றதை எப்படி பேசுகிறாங்க? நல்லா கவனிங்க. ஆண்டவர் ஒரு காரியம் செய்கிறானா எல்லாத்தையும் என்ன பண்ணுவார்? கரெக்டாக செய்வார். ஆனால் அந்த கடுகளவு விசுவாசம் அவங்களுக்கு என்ன பண்ணணும்? மோசே பயப்படவே இல்லை. மோசையை வச்சது கடுகளவு விசுவாசம். மோசைக்கு தெரியும் டெட் எண்ட். அங்கே போய் நிற்கும் போது இவங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இந்த இடம் டெட் எண்டு, கடல் தான் எனக்கு முன்னாடி நிற்க போகுதுன்னு மோசைக்கு தெரியும். ஆனால் அத்தனை பேரையும் திருப்பி கூட்டு என்ன பண்ணா வந்தான். இந்த ஜனங்களை பற்றியும் நல்லா தெரியும், கொஞ்சம் தப்பானாலும் கல்லெத்தி நம்மளை அடிச்சு சாவடிப்பானுங்கன்னு தெரிஞ்சும் அத்தனை பேர் என்ன பண்ணா கூட்டின்னு வந்தான். இன்னைக்கு சபை நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய விசுவாசமானது வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். மார்க் 9வது அதிகாரம் 25வது வசனம். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்தாவியை நோக்கி, ஊமையின் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். இயேசு அந்த ஆவியை எப்படி அதட்டினார்? இது வரைக்கும் இது எப்படிப்பட்ட ஆவின்னு உங்களுக்கு தெரியும்? ஊமையான ஆவின்னு மட்டும்தான் தெரியும். ஆண்டவர் இந்த பையன்கிட்ட எந்த கான்வர்சேஷன் எதுவுமே மேக் பண்ணல. பரிசுத்த ஆவியானவர் எப்படி பேசினார் நீங்க நல்லா கவனிங்க. ஊமையும் செவிடுமான அவங்க அப்பாவுக்கே தெரியாது. இவனுக்குள்ளே இருக்கிற ஆவி ஊமையான ஆவின்னு மட்டும்தான் தெரியும். ஏன் இத்தனை வரைக்கும் எல்லாருமே ட்ரை பண்ணவங்க எல்லாருக்குமே என்ன தெரியும்? உள்ளே இருக்கிறது ஊமையான ஆவி, பேர் கேட்டால் சொல்ல மாட்டேங்குதுன்னு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இதுக்கு காதும் கேட்காது.
இந்த ஒரு வசனம் என்னை தொட்டுச்சு. இந்த வசனம் என்ன பண்ணுச்சு, தொட்டுச்சு. காதே கேட்காத ஆவி எப்படி ஆண்டவர் பேசினா ரெஸ்பான்ஸ் பண்ணுதுன்ற மாதிரி லைட்டாக ஒரு ஜாலியாக ஒரு கொஸ்டின் எனக்குள்ளே ஏற்புச்சு. இதுக்காக நான் பைபிள் எடுத்து படிச்சுட்டு அநேக பைபிள்ஸ் படிச்சுட்டு அநேக ஊழியக்காரர்கள் பேசினது எடுக்கும் போது த டெஃப் அண்ட் டம் ஸ்பிரிட் இஸ் வெரி டேஞ்சரஸ் ஃபார் சர்ச்ன்றாங்க. காது கேட்காத பேச முடியாத ஆவி எதுக்கு ஆபத்து நிறைஞ்சதான்? சபைக்கு. இப்படி 5 காரியங்களை அந்த ஊழியக்காரர் சொன்னார். இந்த 5 காரியங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வாழ்க்கையில் இருக்குன்னா இப்படிப்பட்ட ஆவி நம்மளை என்ன பண்ணுதான்? அலக்கழிக்குது. இந்த 5 ஆவியிலிருந்து சபையும் சரி, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளையும் சரி மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியமா. சரி, எனக்கு இதை பார்க்கும் போது இது எதுவுமே இந்த ஆவியோடு எனக்கு செட் ஆகலை. இதை நான் படிக்கும் போது எனக்கு செட் ஆகலை. ஆனால் கொஞ்சம் நான் தள்ளிட்டு படிக்கிறேன் எல்லாருமே இந்த ஆவியை பற்றி பேசியிருக்கிறாங்க. என்னது? ஊமையும் செவிடும் ஆன ஆவியை பற்றி எத்தனையோ பேர் பேசிக்கிறாங்க. எத்தனையோ ஊழியக்காரர்கள், மரித்து போன எத்தனையோ ஊழியக்காரர்கள் பேசியிருக்கிறாங்க. நான் எனக்கு ஆனாலும் கஷ்டமாக எனக்கு தெரிஞ்ச ஒரு லைவாக நான் பேசி கொண்டிருக்கிற ஊழியக்காரருக்கு நான் ஃபோன் போட்டேன். பாஸ்டர், இப்படி ஒரு ஆவின்னு இருக்குது, இந்த ஆவிக்கு இவங்க கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷன்லாம் இப்படி இருக்குன்னாலே அவரும் சொல்கிறாரு ஆமாம். என்னது? ஏன்னா நான் உடனே எல்லாத்தையும் எடுத்து நான் உடனே பைபிளில் பேசுகிற ஆள் கிடையாது. அவர் கேட்டார், எஸ். என்னது? எஸ். இப்படிப்பட்ட ஆவி தான் நம்மளுடைய சபையெல்லாம் என்ன பண்ணுது, காலகாலமாக ஆண்டவர்கிட்ட சேராமல் என்ன பண்ணுது, தடுக்குதுன்றாரு. எல்லாருமே அதிகபட்சம் ஒரு 200-300 ஊழியக்காரர்கள் சொன்ன ஒரு 5 பாயிண்ட்டை மட்டும் உங்களோட சொல்கிறேன். எல்லாருமே இந்த 5 பாயிண்ட்டை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. முதல் பாயிண்ட்டு, உறவில் பிரியின்மை. நம்மளுடைய உறவில் ஒரு பிரிவை என்ன பண்ணுமா? இந்த செவிடும் இந்த ஊமையுமான ஆவி என்ன பண்ணுமா? நம்மளுடைய உறவுலேருந்து நம்மளை என்ன பண்ணுமா? செப்ரேஷன் பண்ணுமா? நம்ம ஃபேமிலியிலேருந்து நம்மளை என்ன பண்ணுமா? செப்ரேட் பண்ணுமா? தனியாக்குமா? இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளே யார் வேணாலும் கடந்து போகலாம். இங்கே பாஸ்டாக இருக்கிற நானும் கடந்து போகலாம், இங்கே அமர்ந்திருக்கிற எல்லாருமே கடந்து போகலாம். அதில் மிக கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். மத்தேயு 17:5. சரியா, நம்ம மார்க்கில் படித்தது தான். அது அநேக முறை அவனை தண்ணியில் போய் விழ, அவங்க அப்பா அவனை நேசிக்கிறாரு. ஆனால் அந்த நேசத்தை அவனால் புரிந்து கொள்ள முடியாமல் அவன் என்ன பண்ணுறான்? நெருப்புலையும் தண்ணியிலையும் போய் விழறான். அந்த ஆவி நம்மளை வந்து நம்ம ஃபேமிலியிலேருந்து செப்பரேட் பண்ணும், நம்ம குடும்ப உறவுக்குள்ளேருந்து என்ன பண்ணுமா? செப்பரேட் பண்ணுமா? நான் மத்தேயுவில் நான் எழுதும் போது தப்பாக எழுதிட்டேன்னு நினைக்கிறேன். இல்லை அதெல்லாம் நான் வரேன், நீங்கள் எடுத்தோடனே அதெல்லாம் முன்னாடியே சொல்கிறாதீங்க. லூக்காவின் புஸ்தகம் 22:45. அடுத்த காரியம் வந்து தூக்கம். அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீஷரிடத்தில் வந்து அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு, நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்குட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நல்லா கவனிங்களா? அநேக நேரம் இந்த ஆவி நம்ம வாழ்க்கையில் அநேக சோதனைகளை உண்டு பண்ணுவதற்கு என்ன பண்ணுதுன்னா, நம்ம ஜெபிக்க விடாமல். நீங்கள் நல்லா கவனிங்க, போய் எல்லாரையுமே கேளுங்க, ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்டால் ரட்சிக்கப்பட்டான்னுவாங்க. சபைக்கு போகிறீங்களான்னு கேட்டால் சபைக்கு போகிறேன்னு சொல்லுவாங்க. டெய்லி ஜெபம் பண்ணுறீங்களான்னு கேட்டு பாருங்களேன், அதுக்கு பதிலே இருக்காது. இந்த ஆவி யாரையுமே ஜெபிக்க 12 சீஷர்கள் தான், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான். அவங்களால என்ன பண்ண முடியல? ஜெபிக்க முடியல. ஆண்டவர் அவங்க கிட்ட சொல்கிறாரு, தூக்கத்தை விட்டு கொஞ்சம் என்ன பண்ணு, ஜெபம் பண்ணு. நீ 12 சீஷராக இருக்கிறதுலாம் வேஸ்ட். என்னது? இன்னைக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்ற அனுபவத்தை இந்த 5 பாயிண்டில் கண்டுபிடிச்சிடலாம். அவங்க குடும்பத்தில் இருந்து உங்களை பிரிச்சிடும். 2வது, உங்களை ஜெபிக்க கூடாது. உங்களுக்கு இன்னும் கம்ஃபர்ட்டான காரியங்களை கொடுத்து உங்களை ஜெபத்தை விட்டு உங்களை என்ன பண்ண வைக்கும்? தள்ளி வைக்கும். நல்லா கவனமாக இருங்க, தூக்கத்தில் மிக கவனமாக இருங்க. அடுத்தது 3வது ஒரு காரியம், மந்த நிலைமையை என்ன பண்ணுமா? உண்டு பண்ணுமா? எபிரேயர் 5:11 11-13. குழந்தையா இருக்கிறபடியினாலே 11-13. இந்த மெல்கிதேசை பற்றி நாம் விஸ்தாரமாய் பேசாமல் பேசலாம். நீங்கள் கேள்வியில் மந்தம் உள்ளவர்களானபடியா. நல்லா கவனிங்க, அவர் சொல்றாரு, மல்கிதேசு இயேசு கிறிஸ்துவை பத்தி நான் பேசலாம், ஆனா நீங்க கேள்வியில் என்ன ஆயிட்டீங்க? இதை சபைக்கு பேசுறாரு. இதை ஒரு ஊழியக்காரருக்கு சொல்லும் போது என்ன சொல்றாரு? நீங்க போங்க, எல்லா சபைக்கும் போங்க. அந்த ஸ்காலராக எழுதியிருக்கிறார், எல்லா சபைக்கும் போங்க. யார் யாரெல்லாம் அவங்க சபை ஆவிக்குரிய சபைன்றாங்களோ அந்த சபைக்கெல்லாம் நீங்கள் போங்க. அதாவது போங்க, ஒரு சீசனுக்கு அப்புறம் அந்த சபையை போய் பாருங்கள், அந்த சபை ஒன்றுமே, அவங்க பேசின சத்திய வசனத்துக்கும் அந்த சபைக்குள்ளே இருக்கிறவங்க வாழ்கிறதுக்கும் என்னவா இருக்காது?
இருக்காதுன்றார். ஏன்னா எங்க சத்தியங்கள் பேசுகிறாங்கன்னு நினைச்சுன்னு இருக்கிறாங்களோ அங்க எந்த ஆவி இருக்குன்னு அவர் சொல்றாரோ இந்த ஆவி தான் என்ன பண்ணுது இருக்கு. இங்க வந்து அவர் சொல்றாரு மந்த நிலைமையில அவங்க என்ன பண்றாங்க, கேட்காம இருக்கிறாங்க. கேட்கிற இடத்துலயே அது இருக்காதான். அந்த ஸ்காலர் சொல்றாரு அவரோட ஊழியத்தை அவர் முடிக்கும் போது நான் பெஸ்டா முடிச்சுட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லும் போது ஆண்டவர் நோக்கி சொன்ன இந்த ஆவி உன் சபைக்குள்ள இருக்குன்னாரா. அதோட கனியை அவர் ரிட்டையர் ஆகிட்டு அந்த இடத்துக்கு வேற பாஸ்ட் வந்தோடனே அவர் பார்த்தாராம். எல்லாருமே என்ன ஆகிட்டாங்களாம், அவர் அந்த ஃபுல்ஃபீட்டில் இருந்த வரைக்கும் எல்லாரும் ஒழுங்காக இருந்தாங்களாம். அவர் அந்த ஃபுல்ஃபீட்டை விட்டு வந்தோடனே எல்லாருமே மாறிட்டாங்களாம். அது பாஸ்டருக்கான மாய்மலமான ஆக்டிங். அது அவரே சொல்கிறார், அழகாக சொல்கிறார். எனக்கு பயந்து என்ன பண்ணிட்டாங்க, காரியங்களை செஞ்சுட்டாங்களே தவிர சத்தியவசனத்துக்கு பயந்து அவங்க என்ன பண்ணல, ஒன்றுமே பண்ணல. அந்த இடத்துல வேற ஒரு பாஸ்டர் வந்து லிபரலாக பிரசங்கம் பண்ணும்போது அவங்களும் என்ன ஆகிட்டாங்க, லிபரலாக ஆயிட்டாங்க. இந்த காலத்துக்கு நான் சொல்கிறேங்க, உபதேசங்கள் மாறும், ஊழியக்காரர்கள் மாறுவாங்க, சத்தியவசனம் என்ன பண்ணாது, மாறாது. நீங்கள் பைபிளை ஒழுங்காக படித்தா மாத்திரம்தான் அதுக்குள்ளே என்ன பண்ண முடியும், நிலைச்சிருக்க முடியும். ஏன்னா ஒருத்தன் வந்து முடி வெட்டினா ரைட்டுனோ, ஒருத்தன் முடி வெட்டினா தப்புன்னுவாங்க. அது முடி வெட்டினா ரைட்டுன்னுவாங்க, முடி வெட்டலைன்னா ரைட்டுன்னுவாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். இங்கே அழகாக சொல்கிறாங்க, கேள்வி என்ன ஆயிடுச்சா, மந்தமாயிடுச்சா. படிங்கம்மா. நீங்கள் கேள்வியில் மந்தம் உள்ளவர்களானபடியால் அதை விளங்க பண்ணுகிறது அரிதாயிருக்கும். இன்னைக்கு சபைக்குள்ள கேள்வி இருக்கணுங்க. குடும்ப ஜபத்துல, குடும்ப உறவுக்குள்ள சத்திய வசனங்களை குறித்து கேள்விகள் கேட்டு ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும், பலப்படணும். இந்த கேள்வியே வரல, சத்திய வசனத்துக்குள்ள கேள்வியே வரல, உறவுக்குள்ள நம்ம ஜபிக்கிற ஜபங்களுக்குள்ள கணவன் மனைவியா இல்லை அம்மா அப்பா தாத்தா பாட்டி பேர பிள்ளைங்கன்னு சத்திய வசனத்தை குறித்து நம்ம கேள்வியே கேட்கலனாலே அந்த ஸ்காலர் என்ன சொல்றாரு, நம்மளுக்குள்ள என்ன வந்துருச்சா, ஆவி வந்துருச்சு. சண்டே சர்ச்சு முடிஞ்சோடனே பைபிள் அப்படி மூடிட்டு அப்படி போயிட்டு நம்ம வேலையை பார்க்குறோம் பாருங்க. அவர் சொல்றாரு இப்படிப்பட்ட ஆவிகள் நம்மளுக்குள்ள வந்துருச்சு. படிங்க, அடுத்த வசனம் வாசிங்க. பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தினால் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். என்னவா இல்லையா வசனத்துல இந்த ஆவி யாருக்குள்ளலாம் இருக்கோ அவங்க வசனத்துல என்ன இல்லையா அவங்களுக்கு பழக்கமே இல்லை. படிங்கம்மா. பலமான ஆகாரமானது நன்மை தீமைதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும். நல்லா கவனிங்க, பலமான ஆகாரத்தை அந்த ஆவி உடையவர்கள் சாப்பிட மனது இருக்காது. நல்ல சத்திய வசங்களை கேட்க காது என்ன பண்ணாதான், தன் காதை விளக்குமா. இன்னைக்கு சபைகளும் ப்ராஸ்பரிட்டியை தான் கேட்க என்ன பண்ணுது, செழிப்பை தான் கேட்க விரும்புது, பிளஸ்ஸிங்கை தான் கேட்க விரும்புது. நீங்கள் இந்த பொங்கலுக்கு வந்து நல்லா இருந்திருக்கும், அந்த ஊழியர் நல்லா பேசினார், எனக்கு அது ஆசீர்வாதமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த மந்த நிலைமைகள் சபையை ஆட்கொண்டு இருக்கான். ரெண்டாவது காரியம் மயக்க நிலை. என்னது மயக்க நிலை? ரோமர் 11:8 வசனம். கலனித்திரையின் ஆவியையும் காண்கிற கண்களையும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதி இருக்கிறபடியாயிற்று. கவனிங்க, சில ஆவிகள் சபைக்குள்ளே இருக்குமா, கேட்கவும் கேட்காதான், பார்க்கவும். இன்னைக்கு இந்த இடத்துக்குள்ள போய் மாட்டிக்காதீங்க. சபைக்குள்ளதான் இருப்போம். அது வந்து கேட்குது பார்க்கலன்னா நீங்கள் எல்லாத்தையும் கேட்பீங்க, நீங்கள் எல்லாத்தையும் பார்ப்பீங்க. வீட்டுக்கு போய்ட்டு அதை ஏன் ஃபாலோ பண்ண மாட்டீங்கன்னா இந்த ஆவி தான் உங்களை என்ன பண்ணுதான், அலக்கழிக்குதா. அது ஆண்டவரை என்ன பண்ணிட்டாராம், விட்டுட்டாராம். ஏன்னா சீசர்களுக்கு சொல்கிறார் ஒரு லிமிட்டு தான். என்னது லிமிட்டை தாண்டினா உனக்கு நான் எதெல்லாம் கட் பண்ணி வச்சிருவோன்னு எல்லாத்தையும் நானே என்ன பண்ணுறேன், விட்டுருன்றார். சீசர்கள்கிட்ட ரொம்ப கோமா ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குன்றாரு. இன்னைக்கு இந்த அளவை மறந்து சபைகள் என்ன பண்ணி கொண்டு இருக்கு, ஓடிக்கொண்டிருக்கு. நமக்கு ஒரு விதி, நம்மளுக்கு என்ன சொல்கிறது, ஒரு டெட்லைன் ஒன்று இருக்குது. அந்த டெட்லைனை தாண்டி நம்ம என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. பாவம் செய்யறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் இருக்குது. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க அதை தாண்டி போவோன்னா அவரோட டெட் எண்ட் என்ன பண்ணோம் நம்ம வாழ்க்கையில் காமிப்பார். அஞ்சாவதா திருப்பின ஒரு காரியம், சந்தேகமும் அவிசுவாசமும் வெளிப்படும். அது ஆண்டவரை குறித்து, ஆண்டோட வசனத்தை குறிச்சுன்னா வருமா, சந்தேகமும் அவிசுவாசமும் அவநம்பிக்கையும் என்ன பண்ணுமா, உண்டாகுமா. யோவான் 8:43. என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள், என் உபதேசத்தை கேட்க மனதில்லாது இருக்கிறதுனால அல்லவா. நல்லா கவனிங்க, நம்ம வசனத்தை கேட்க என்னவா இல்லையா, மனசே இல்லையா. அன்றைக்கி சபைக்குள்ளே அமர்ந்து இருந்தாலும் அதுக்கு மனசு இல்லைன்னு ஆண்டவர் ஏன் சொல்கிறாருன்னா நம்மளுடைய செய்கைகளை வச்சு சொல்கிறாரு. நமக்கு என்ன இல்லையா, மனசு இல்லையா. படிங்கம்மா. உபதேசத்தை கேட்டு மனதில்லாது இருக்கிறதுனால அல்லவா. நல்லா கவனிங்க, சத்திய வசனத்தை கேட்டு அதன்படி வாழலனா ஆண்டவருக்கும் நமக்கும் என்ன இல்லை,
சம்பந்தமே இல்லை. 47வது வசனம் வாசிங்க. தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறார். நல்லா கவனிங்க, நம்ம ஆண்டவரோட பிள்ளையா இருந்தா பாஸ்டுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்குறவர்களா அல்ல, அவருடைய வசனங்களுக்கு செவி கொடுக்குறவங்களா என்ன பண்ணுவோம், மாறுவோம். நம்ம வீட்டில் போய் சில வசனங்களை ஒரு அதிகாரமாக எடுத்து என்ன பண்ணுவோம், படிப்போம். இன்னைக்கு அநேக நேரம் பாஸ்டர் பேசுகிற வாக்கு தான் தேவ வாக்காக கேட்டு சண்டே என்ன பண்ணுறாங்க, போய்கொண்டே இருக்கிறாங்க. சத்திய வசனங்களை கேட்க என்ன பண்ணுறாங்க, மறந்துடுறாங்க. அதுவும் ப்ராஃபஸி, அதான் என்ன சொல்ல, பிளஸ்ஸிங்கே பேசின்னு இருக்கிற சபைக்கு என்ன பிரச்சனைனா, அவங்க வாழ்நாள் இப்படிப்பட்ட வசனத்தையே என்ன பண்ண மாட்டாங்க, கேட்காமே வாழ்ந்து முடிப்பாங்க. ஆனால் நான் இன்னைக்கு சொல்கிறேன், பரலோகம் என்கிற அந்த காரியத்தில் எந்த ஊழியக்காரன் பேசின சத்திய வசனத்தை கொண்டு அவங்களை ஆண்டு விட்டு போக மாட்டார். வேதத்தின் அடிப்படையில் இருக்கிற சத்திய வசனத்தை கொண்டு தான் அவங்களை என்ன பண்ணுவார், அந்த இடத்துக்கு கூட்டின்னு போவார். தெரியாதுன்னு யாராலையும் என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. எனக்கு இந்த சத்தியத்தை போதிக்கலன்னு இந்த பூமியில் இருக்கிற ஒரு மனிதனும் என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. ஏன்னா வேதத்தை உங்கள் கரத்தில் என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்டாரு. இப்படிப்பட்ட எல்லா காரியங்களிலிருந்து நம்ம தப்பிக்கணும்னா முதல் விசுவாசத்தில் நம்ம என்ன பண்ணணும், பலப்படணும். ரோமர் 10வது அதிகாரம் 17வது வசனம். ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும். விசுவாசம் எப்படி வரும்? இன்னைக்கு நமக்குள்ள வேதத்தை குறித்து தானே கேள்வியே என்ன பண்றது இல்லை, குறை வேணா வருது, வேதத்தின் குறைகள் வருது. ஆண்டவர் நடத்துகிற வழி நடத்துறதுல என்ன வருது, குறை வருது. ஆனால் வேதத்தில் என்ன வரலையா, கேள்வியே வர மாட்டேது. படிக்குமா, கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். வசனத்தினால மாத்திரம் தான் உங்களுக்குள்ள என்ன வரும், ஒரு வசனம் உங்களுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும், கேள்வி வரும். ஏசாயா 50வது அதிகாரம் 40வது வசனம். படைத்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தறினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். காலைதோறும் என்ன பண்றாரு, எழுப்புறாரா? பாக்கியவான். காலில் உங்களை தட்டி எழுப்புனார்னா ரொம்ப பாக்கியம். எனக்கெல்லாம் சில சீசன் அழகாக என்னை தட்டி எழுப்புவார், சில சீசன் என்னை விட்டுருவார். நான் எழுந்து அழுவேன் ஆண்டவர்கிட்ட. 9 மணி வரைக்கும் தூங்கிட்டேன்னா நான் கஷ்டப்படுவேன். என்னது, நான் 5 மணிக்கு எழுந்துக்கிறது சத்தியமாக சொல்கிறேன், என் பலத்தினால இல்லை. அவர் தான் என்னை தட்டி எழுப்புவார், எழுந்துருன்னுவார். ஏசிலாம் ஃபுல் ஐயில் தான் இருக்கும், நல்லா கம்ஃபர்ட்டாக தூங்க முடியும். ஆனால் அவர் எழுப்புவார், எழுந்து போய் என்ன பண்ணு, ஷோவும் பண்ணு. ஆனால் என்றைக்கெலாம் அவர் எழுப்புலையோ அன்றைக்கி எனக்கு இருக்கிற பயம் வேறு யாருக்கும் இருக்காது. எனக்கு அவ்வளோ பயம் இருக்கும் அன்றைக்கி ஃபுல்லாக. அந்த நாள் ஃபுல்லாக ஒரு மாதிரி பயம். என் வண்டி எடுத்துன்னு வீட்டை விட்டு வெளியே போனாலே ஒரு பயம் இருக்கும், ரிட்டன் வீடு வருவேன் நான். ஆனால் நமக்கு அப்படிப்பட்ட காரியமே உணர்வு இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம், வாழ்கிறோம். காலைல அவர் நம்மளை எழுப்ப மாட்டுறாரு. வீட்டில் இருக்கிற ஆள் தான் யாராச்சும் வந்து நம்மளை தட்டி எழுப்புறாங்கன்னா நமக்குள்ளே என்ன ஆகி இருக்குது, இது உங்களை அழிச்சுட்டு இருக்குன்றது சபை மறந்துடாதீங்க. உங்களை காலையில் யாருமே எழுப்பக்கூடாது. உங்கள் கணவனோ, உங்கள் மனைவியோ, உங்கள் பிள்ளைகளோ, உங்கள் அப்பாவோ, உங்கள் அம்மாவோ உங்களை எழுப்பக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களை தட்டி என்ன பண்ணணும், எழுப்புறோம். என்னைக்கெல்லாம் மனுஷன் உங்களை தொட்டி எழுப்புனானோ அன்றைக்கி நீங்கள் தோத்துட்டீங்க. எதுக்குள்ளே போக, நித்தியத்துக்குள்ளே போக நீங்கள் தோத்துட்டீங்க. நான் தயவுசெய்து சொல்கிறேன், படிங்கம்மா. யாரு பண்ணுறாரு, தான் செவி கேட்கும்படி யார் செய்கிறாரு, ஆண்டவர். இன்றைக்கி ஏன் நம்ம செவி கேட்க மாட்டேங்குதுன்னா இந்த அசுத்தாவை நமக்குள்ளே என்ன பண்ணுறோம், வச்சிருக்கிறோம். அது நம்மளை என்ன பண்ணுது, தடுக்குது. சங்கீதம் 85:8. விளம்புவதை கேட்பேன், நான் கேட்பேன், விளம்புவதை கேட்பேன். அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார். அவர்களோ மதி கேட்டு இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளை பாவத்தை நோக்கி என்ன பண்ண மாட்டானா, திரும்ப மாட்டானா. யார் திரும்ப மாட்டானா, ஆண்டவர் யார் கூட பேசினுக்கிறானோ அவனால மட்டும்தான் பாவத்தை நோக்கி என்ன பண்ண முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் பேசலன்னா நீங்கள் திருப்பி அந்த பிட்டில் தான் போய் என்ன பண்ணுவீங்க, யாராலையும் காப்பாற்ற முடியாது. எத்தனை சத்திய உபதேசங்கள் உங்களை நோக்கி வந்தாலும் ஆண்டவர் உங்களோட பேசலனாலும் திருப்பி நீங்கள் எங்கே போய் விழுவீங்க. இன்னைக்கு சபை வந்து ஊழியக்காரனுடைய நாவுக்கு உங்களை தாழ்த்துக்கிறீங்க, அதான் பிரச்சனை. அதனால தான் வெளியே போனோடனே பாவம் உங்களை வந்து என்ன பண்ணுது, மேற்கொள்ளுது. பேசி கொண்டு இருக்கிற ஊழியக்காரன் நான் சத்திய வசனத்தை என்னை தாழ்த்துறதுனால தான் நான் என்ன பண்ணுறேன், என்னை காப்பாற்றிக்கிறேன். நீங்களும் சத்திய வசனத்தை, வேதத்தை படித்து உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் படிக்கும் போது பாருங்கள், 9 சீசர்கள் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த 12 பேரில் யாரோ ஒருத்தவன் ரொம்ப தெளிவான ஒரு மனிதனாக இருக்கிறான். ஏன்னா மார்க்கின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 26 27 வாசிங்க. அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புரட்டி போட்டது. அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான். படிங்க.
இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். எப்பேற்பட்ட ஆவியா இருந்தாலும் யாரால கைப்பிடிச்சு தூக்க முடியும்? வார்த்தையால, ஊழியக்காரனால அல்ல. தெளிவா உங்களுக்கு சபைக்கு நான் சொல்றேன், எந்த ஊழியக்காரனாலையும் எந்த அசுத்தாவிலேருந்து உங்களை என்ன பண்ண முடியாது, தூக்க முடியாது. ஏன்னா இப்படிப்பட்ட இந்த அசுத்தாவியை கர்த்தரால மாத்திரம் தான் பிடிச்சி என்ன பண்ண முடியும், தூக்க முடியும். கூட இருந்த 9 சீசர்கள் தோத்துட்டாங்க. சபை நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவங்க தான் பாஸ்டர்ஸ். யாரு? அவங்க தான் பாஸ்டர்ஸ். ஏன்னா ஊழியக்காரனால எல்லாத்தையும் என்ன பண்ண முடியாது, கணிக்க முடியாது, எல்லாத்தையும் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, அது ஊமையும் செவிடும் ஆன ஆவி. யார் தூக்குனா? இயேசு. நல்லா கவனிங்க, ஆண்டவர் தரமான ஒரு விஷயத்தை பண்ணி முடித்த உடனே இன்னைக்கு ரட்சிப்பின் அனுபவம் யாருக்குரியதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அடுத்த வசனம் வாசிங்க. அடுத்த வசனம் வாசிங்க. வீட்டில் அவர் பிரவேசித்த போது அவருடைய சீசர்கள் அவரை அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று கேள்வி உண்டாச்சா? இந்த கேள்வி சபைக்குள்ள கிடையவே கிடையாது. 12 பேர் 9 பேர் அசிங்கப்பட்டானுங்க. அது 9 பேர் அசிங்கப்பட்டானுங்க. பேயை ஓட்ட முடியாம என்ன பண்ணானுங்க, அசிங்கப்பட்டானுங்க. ஆண்டவர் தனித்து வரும்போது எதுவுமே யோசிக்கல. ஆண்டவரே, நாங்கள் பண்ண தப்பை நாங்கள் எப்படி திருத்திக்கணும், நாங்கள் என்ன, இன்னைக்கு அந்த உணர்வே நமக்குள்ள இல்லை. இன்னைக்கு ஏன் இந்த 12 பேர் அவர் தூக்கி அடி விட்டுட்டாரு? அந்த 11 பேரோட வாழ்க்கை ஏன் மாறுச்சு, 11 பேரோட செயல்பாடுகள் ஏன் மாறுச்சுன்னா, whenever they fails they went to feet of Jesus. ஆண்டோட பாதத்துக்கிட்ட என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. ஆண்டவரே, நாங்கள் என்ன ஆண்டவரே பண்ணோம், எங்களால் என்ன பண்ண முடியல. படிங்க. ஏன் எங்களால் கூடாமல் போயிட்டு இடத்தில் தனித்து கேட்டார். விசுவாசம் கேள்வினால தான் என்ன பண்ணும், விசுவாசம் கேள்வினால தான் என்ன பண்ணும், உண்டாகும். இன்னைக்கு நம்ம பைபிளை குறித்து கேள்வியும் இல்லை, ஆண்டர்கிட்ட நம்ம கேள்வியும் கேட்கறதும் இல்லை. ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் வருதா, கேள்வி வருதா, யாராவது பாஸ்டர் கிட்ட கேட்டுருவோம். பாஸ்டர் கிட்டலாம் கேட்காதீங்க, அவர்கிட்டே என்ன பண்ணுங்க, அவர் உங்களுக்கு சொல்லுவார். நான் ஆணையிட்டு சொல்கிறேன், அவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார், சொல்லுவார். ஏன் அந்த வாரமே நான் அதை குறித்து உங்ககிட்ட என்ன பண்ணலாம், பிரசங்கம் பண்ணலாம். ஏன் ஒரு வருஷம் கழிச்சு கூட நான் என்ன பண்ணலாம், பிரசங்கம் பண்ணலாம். காத்துருங்க, அந்த வார்த்தைக்காக என்ன பண்ணுங்க, காத்துருங்க. சீசர்கள் கேட்குறாங்க, படிங்கம்மா. அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். நல்லா கவனிங்க, இன்னைக்கு இப்படிப்பட்ட ஆவிகள் உங்க குடும்பத்துக்குள்ள, ஏன் உங்க பர்சனல் லைஃப்குள்ளே இருக்கு. இந்த தூக்கத்தின் ஆவி, இந்த உறவு, இப்படிப்பட்ட காரியங்கள், மந்த நிலைமை, இல்லை மயக்க நிலைமை, இல்லைனா சந்தேகம், அவிசுவாசம், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் உங்களை போட்டு குழப்புதுன்னா இது எதனால போகும்னா, இந்த 2 காரியத்தினால மாத்திரம்தான் போகும். 1 ஜபம், 2 உபவாசம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட சொல்லும் போது நல்லா கவனிங்க, இந்த 2 பேருங்க ஜெபிக்கிறதும் கிடையாது, உபவாசமும். 12 சீசர்கள் ஜெபிக்கிறதும் கிடையாது. நல்லா கவனிங்க, அப்படிப்பட்டவங்க தான் கூட இருந்தாங்க, அப்படிப்பட்டவங்க தான் பாஸ்டர். அவங்க தான் என்ன பண்ணாங்க, பேயலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜெபிக்கிறதும் கிடையாது, உபவாசமும் இருக்கிறது கிடையாது. யோவான் ஸ்நானகனுடைய சீசர்கள் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறானுங்க, உன் விசுவாசிங்க என்ன பண்ண மாட்டானுங்க, உபவாசமே இருக்க மாட்டாங்க. அப்போ அவன் உபவாசம் இருக்க மாட்டான்ற லெவலே எப்படி இருந்துச்சு, பகிரங்கமாக. அப்போனா அவனுக்கு எந்த அளவுக்கு இயேசு கூட ஜாலியாக இருந்துருப்பான்னு யோசிங்க. இப்படி தான் எல்லாரும் இருக்க ஆசைப்படுறாங்க. யாரு கூட? இப்போ இருக்கிற கல்ச்சர், இப்போ இருக்கிற சபையில் இருக்கிற விசுவாசம் எப்படி இருக்க விரும்புகிறாங்கன்னா, இந்த 12 சீசர்கள் இருந்தாங்க பாருங்கள், இது மாதிரி தான். மணவாளன் என் கூட இருக்கிறார், நாங்கள் என்ன பண்ணுவோம், கர்த்தர் என் கூட கிருபை, தூக்கி குப்பையில் போட்டு அவர் பாட்டு போயிட்டே இருப்பார். என்னது சொல்கிறாரு, உபவாசத்தினால என்ன பண்ணும். இதோட யோவான் ஸ்நானனோட சீசர்கள் கேட்கும் போது சொல்கிறாங்க, நான் இப்போ அவங்க கூட இருக்கிறேன், அதனால் ஆடின்னு இருக்கிறாங்க. என்னது, நான் போயிடுவேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவானுங்க, போய் மேல் வீட்டறையில் முட்டி போட்டு மண்டாடுவானுங்க, அழுவானுங்க. உபவாசம் இதை தான் சபை மறக்குது. இன்றைக்கி உங்களுக்குள்ளே யோசிச்சு பாருங்கள், உபவாசமே நீங்கள் இருக்கிறது இல்லைன்னா நீங்கள் ஆண்டருக்குள்ளே இல்லை, ஆண்டருக்குள்ளே இல்லை. இன்றைக்கி உபவாசமும் ஜபமும் மிக மிக முக்கியம். இன்றைக்கி ஒரு பாஸ்டர் அழகாக சொல்கிறாரு, வெறும் 5% ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் மட்டும்தான் டெய்லி ஜபம் பண்ணுறாங்களாம், டெய்லி ஜபம் பண்ணுறாங்களாம், உபவாசம் இருக்கிறாங்களாம். மிச்சம் யாருமே இல்லைன்ற ஓப்பனாக சொல்கிறார். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேங்க, மாதத்தில் ஒரு வாட்டியாவது உபவாசம் இருக்க கற்றுக்கோங்க. உபவாசன்றது உங்கள் தேவைக்காகையோ இல்லை உங்களுடைய ஜபத்தின் கட்டாயத்திற்காகையோ நீங்கள் இருப்பீர்களானால் அது உபவாசமே கிடையாது.
இன்னைக்கு சபை ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்தார், அநேக நட உபவாசம் இருந்தார். இந்த உபவாசம்லாம் எதுக்குன்னா பிதாவோடு உறவில் இருக்கு. இன்னைக்கு உபவாசன்றது என்றைக்கும் சொல்கிறேன், எனக்கு இது கிடைக்கணும் அது கிடைக்கணும்னு நீங்கள் போய் இருந்துட்டீங்கன்னா அது உபவாசமே ஆகாது. இன்னைக்கு சபைக்குள்ள ஒரு தெளிவை நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு பைபிளில் நிறைய பேர் படிச்சுட்டு நிறைய காரியங்கள் உபவாசத்தை குறித்து நீங்கள் நினைப்பீங்க. எனக்கு ஆண்டு கொடுத்த எந்த அடியனுக்கு கொடுத்த சின்ன கிருபையினால நான் காரியங்களை சொல்கிறேன். ஏற்றுக்கிறவங்க என்ன பண்ணுங்க, ஏற்றுக்கோங்க. நான் தான் சொல்லுவேன், ஏன்னா நான் யாரையும் கம்பல் பண்ண விரும்பல. யோவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம், பழைய ஏற்பாடு, யோவேல் 2வது அதிகாரம் 12-13. நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உபவாசனாலே முழு இருதயத்தோடு என் இடத்துல என்ன பண்ணணும், திரும்பணும். அதில் என்ன இருக்கணும், கண்ணீர், புலம்பல் இருக்கணும். புலம்பல் மீன்ஸ் ட்ரூத், உண்மையை போய் அவர்கிட்ட என்ன பண்ணணும், சொல்லணும். ஏன்னா நீங்கள் நல்லா கவனிங்க, ஒருத்தன் உடைக்கப்பட்டு புலம்பும் போது எல்லாத்தையும் என்ன பண்ணுவான் பார்த்துருக்கிறீங்களா? ஒருத்தவங்க எமோஷ்னலி பிரேக் ஆகிட்டோன்னே உங்களை கட்டி பிடிச்சி அழுவும் போது தான் உள்ளத்தில் மறைச்சி வச்சிருந்த மொத்த வேதனையும் வெளியே சொல்கிறோம். அதுவும் ஒரு பொண்ணாக இருக்கட்டும், ஒரு பையனாக இருக்கட்டும், அவங்க அப்பா அம்மா கிட்ட அந்த சேஃப் ஜோனு கிட்ட வரும்போது பையன் நல்லா இருக்கிறான், பொண்ணு இப்படி நினைப்பாங்க. ஆனால் அவன் ஒட்டிக்கப்படும் போது அவன் 10 வருஷமாக பட்ட வேதனை என்ன பண்ணுவான் சொல்லி. ஆண்டவர் அதான் சொல்லுவார், என் கிட்ட வரும்போது நடிக்காத, புலம்பலோடு என்ன பண்ணு, வா உண்மையை சொல்லு, என்ன பண்ணு உண்மையை சொல்லு. உனக்கு இந்த ஒரு சின்ன இடம் வலிச்சுதா, அதை கூட என்கிட்ட என்ன பண்ணு சொல்லு. உபவாசன்றது முதல்ல ஃபாஸ்டிங் இருக்கிறது கிடையாது. முதல்ல புரிஞ்சுக்கோங்க சபை, உபவாசத்துக்கு அடித்தளமான காரியம் எது? உபவாசத்துக்கு அழுகையோடு புலம்பலோடு உங்கள் முழு இருதயத்தோடு என் இடத்துல என்ன பண்ணுங்க. சும்மா என் சமூகத்தில் ஆக்ட் பண்ணிட்டு போகாதீங்கன்றார். படிங்க பிரதர். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, நல்லா கவனிங்க, உங்க வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து. நல்லா கவனிங்க, பழைய ஏற்பாட்டில் அநேகர் பார்த்தீங்கன்னா வஸ்திரத்தை உடனே கீச்சிடுவாங்க. என்ன பண்ணுவாங்க, அது சரி, யாருக்கு சரின்னா அவங்களுக்கு சரி. ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க, உபவாசம் இருக்குனாலே இப்படி சட்டையை கீச்சிக்கின்னு என்ன பண்ணோம், சட்டையை கீச்சிக்கின்னு புதிய தூக்கி மண்டையில் போட்டுக்கிட்டு தான் போய் நிற்கணும்னு நினச்சிட்டானுங்க. அவனுங்க பண்ண நோக்கம் வேறு. இன்னைக்கு சபை புரிஞ்சுக்கோங்க, ஒருத்தர் பண்ணுற நோக்கம் ரைட்டு, ஆனால் அதை காப்பி அடிக்கக்கூடாது. ஆண்டவர் இப்போ சொல்லிக் கொடுக்கும்போது அதான் சொல்லிக் கொடுக்குறாரு. அவன் ஏன் மண்ணை தூக்கி மேலே போட்டான்னு புரியாமல் நீயும் மண்ணை தூக்கி சாம்பலை தூக்கி என்ன பண்ணுற மேலே போட்டுன்னு பைத்தியக்காரத்தனமாக நீயும் போய் அவன் அப்படியே முட்டி போட்டு அழுது ஜோம் பண்ண, நம்மளும் முட்டி போட்டு அழுது ஜோம் பண்ணு. அவன் என்ன எக்ஸ்ட்ரீமில் ஜோம் பண்ணுறான்னு தெரியாமல் நம்மளும் என்ன பண்ணுறது. தாவீது ராஜா சணலை என்ன பண்ணார், தெரிச்சுக்கிட்டு நம்மளும் உடனே சணல் ஆடையை தேடுறது எங்கேனாச்சும் போய் போட்டு. சபை நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு பரிசுத்தவான் போன எக்ஸ்ட்ரீம் வேறு. ஆனால் இந்த இடத்துல அவர் ஏன் இப்படி பேசி கொண்டிருக்கிற, ஆண்டவர் தான் பேசுகிறாரு, வேறு யாருமே பேசலை. ஏன் அதை சொல்கிறான்னா, நீங்கள் காப்பி அடிக்கிறீங்கடா. என்னது, சபைக்குள்ளே உக்காந்தீங்கன்னு ஊழியக்காரர் சொல்கிறது அப்படியே காப்பி அடிச்சு பண்ணுறீங்க. இது கிடையாது. என்னது, இன்றைக்கி ஆண்டவர் அறிஞ்சிக்கிறத என்றைக்கும் சொல்கிறேன், என் வாயிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள உங்களால் முடியாது. இதுதான் உண்மையான ரகசியம். ஒரு ஊழியக்காரனுடைய வாயில் ஞானத்தை மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், தேட முடியும். ரட்சிப்புன்ற ஒரு அந்த காரியத்தை பைபிள் படித்து அந்த ஆண்டருடைய எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே நீங்கள் வரணும். இன்றைக்கி சபை அது இல்லை. எல்லாருக்கும் ஊழியக்காரன் கடவுளாகிட்டான். அவர் பாடினா ரைட்டு, அவர் விசில் அடித்தா ரைட்டு, அவர் ஃபேண்ட்டு போட்டால் ரைட்டு, ஷூ போட்டால் பாருங்க தப்பே. விபச்சாரம் பாவமே பண்ணாலும் என் பாஸ்டர் எது பண்ணாலும் கரெக்டாக தான் இருக்குது. என்னது, கரெக்டாக தான் இருக்குது. படிங்க பிரதர். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து. ஆண்டோட சமூகத்துக்கு போகும்போது இருதயத்தை கிழிக்கிற அனுபவத்துக்குள்ள போனோம். படிங்க பிரதர். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். மிகவும் கிருபையும். உங்க இருதயத்தை கிழிச்சு அவரோட சமூகத்துக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா அவர் எப்படி இருப்பாரு, சாந்தம். உன் பாவம் எவ்வளோ பெருசு வேணாலும் இருக்கலாம், உன் பாவம் எவ்வளோ அக்கிரமம் வேணாலும் இருக்கலாம், அப்படியே மன்னிக்கிறாரு. தப்பு பண்ணிட்டு உங்கள் அம்மா முன்னாடி போய் நீங்கள் சொல்லுங்களா அவங்க பாவத்தை, அந்த பெரம்பை வச்சு இப்படி இப்படின்னுவாங்க. ஆனால் ஆண்டு அந்த மாதிரி மூஞ்சவங்க கிட்ட காட்ட மாட்டேன்றார். இன்னும் ஒரு படி போய் நான் இன்னும் ஒரு காரியம் சொல்கிறேன். ஏசாயா 58வது அதிகாரம். நீங்கள் உபவாசத்தை பற்றி உண்மையாக தெரிஞ்சுக்கணும்னா ஏசாயா 58வது அதிகாரத்தை நீங்கள் முழுமையாக வீட்டில் போய் வாசிச்சிங்கனாலே உங்களுக்கு உபவாசம் என்ன பண்ணுவோம் புரிஞ்சிடும். 5-7. ஆத்மாவை ஒடுக்குகிறதும் தலை வணங்கி நாணலை போல் இரட்டிலும் சாம்பிலும் படுத்துக் கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளா இருக்குமோ? நான் இருக்காதான்.
டேய் நீ வந்து இவனுங்க தாவீது பண்ண மாதிரி இவனுங்க பண்ண மாதிரிலாம் நீங்கள் வேஷம் போட்டு என் முன்னாடி வந்து நின்னீங்கன்னா இது எனக்கு என்னவா இருக்காது, பிரியமா இருக்காது. தாவீது பண்ணது எனக்கு பிரியம். இன்னைக்கு சபை நல்லா புரிஞ்சுக்கோங்க, தாவீது அது பண்ணும்போது தாவீதுக்கு உண்மையாலே பிரியம் ஆண்டவருக்கு. ஆனால் இதை காப்பி அடித்து நீங்கள் பண்ணுறீங்களே, இது எனக்கு என்ன கிடையாது, பிரியமே கிடையாது. படிங்க பிரதர். எனக்கு பிரியமான உபவாச நாளா இருக்குமோ, இதையா உபவாசம் என்று கர்த்தருக்கு பிரியமான நாள் என்று சொல்லுவார். அவர் எவ்வளோ கேவலமாக சொல்கிறான்னா, இதுதான் உபவாசம் நீ சொல்லி சுற்றின்னு இருக்கிற, இது எனக்கு என்ன கிடையாது, கிடையாது. இன்னைக்கு இதெல்லாம் நீங்கள் பைபிளை திறந்து படித்தாதான் உங்கள் உபவாசமே என்ன பண்ணும், மாறும். இன்னைக்கு உபவாசம்லாம் எல்லாம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் நான் சொல்கிறேன், உங்களோட இயலாமையில் உங்களோட பலவீனத்தில் ஏதோ காலையில் ஒரு வேளை மத்தியானம் ஒரு வேளை இட்ஸ் ஃபைன். ஆனால் வாலிப பிள்ளைகளாக இருந்துக்கிட்டு 3 வேளை நான் உபவாசம் சாப்பிடாமல் இருக்க மாட்டேன்னா அந்த உபவாசத்தை தயவுசெய்து எடுக்காதீங்க. அது ஏன்னா நீங்கள் நல்லா நான் கவனிச்சு பாருங்கள், உங்கள் வேலை பிஸியில் அநேக தடவை காலையில் மதியானம் சாப்பிட என்ன பண்ணுறீங்க, மறந்துட்டு உங்களால் இருக்க முடியும். அதை போய் ஆண்டவருக்கு உபவாசம் என்ன பண்ணுறீங்க, ஒரு நாளும் கொடுக்காதீங்க, வேஸ்ட். அந்த 2 வேளை உங்களால் இருக்க முடியும். நான் இன்னைக்கு சொல்கிறேன், உங்களுக்கு வலிக்கணுங்க. என்னது, உங்கள் உபவாசம் உங்களுக்கு வலிக்கணும். ஒரு வாலிப பையன் ஒரு 40 வயசுக்குள்ளே நீங்கள் இருப்பீங்கன்னா இருங்க, 3 வேளை சாப்பிடாமல் இருங்க, வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு மோர் மட்டும் குடிச்சிட்டு என்ன பண்ணுங்கள், இருங்க, தண்ணி குடிக்காமல் இருந்துடாதீங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்படி தான் உபவாசம் இருக்கணும்னு இருக்குது. ஒரு 40 வயசுக்கு அப்புறம் சுகரு, பிபி, கொலஸ்ட்ரால் இப்படி அநேக காரியம் வரும்போது 1 வேளை 2 வேளை இருக்குது, தட்ஸ் ஃபைன். ஏன்னா அவங்க அதை விட்டாங்கன்னா சுகர் ஷூட் ஆகிடும், பிபின்னு ஆகிடும், ஸ்வீட் ஆகிடும். ஆனால் வாலிப பையன் மட்டும் இருந்துக்கிட்டு காலையில் ஒரு வேளை பாஸ்டிங், மதியானம் ஒரு பாஸ்டிங். நான் இன்றைக்கி சொல்கிறேன், 3 வேளை பாஸ்டிங் இல்லாமல் 40 வயசுக்குள்ளே நீங்கள் இருப்பீங்கன்னா, 3 வேளை எடுக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ்டிங் ஒன்று இருக்கவே இல்லை. இதுதான் உண்மை. உங்களே ஏமாற்றிக்கிறீங்க. உங்களுக்கே நீங்கள் பட்னி போட்டு என்ன பண்ணிட்டீங்க, உங்களை ஏமாற்றிக்கிறீங்க. சபையை ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நான் என் ஒய்ஃபெல்லாம் சும்மாவே சாப்பிட மாட்டேன். அது காலைல சாப்பிட மாட்டோம், மதியானம் அதை போய் ஆண்டருக்கு போய் நான் காலைல சாப்பிடாமல் ஒரு நாள் ஸ்பெசிஃபிக்காக நிறுத்தி நான் காலைல மதியானம் சாப்பிடாமல் இருந்தேன்னா சிரிப்பார். அது சிரிப்பார். வாட்ஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம், ஒன்றுமே கிடையாது. அப்போ நீ ஜெபம் பண்ணல, இப்போ நீ ஜெபம் பண்ணுற, அவ்வளோதான். படிங்க. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், நுகத்தடியின் பிணங்களை நெகிழ்கிறதும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும், சகல நுகத்தடிகளை பிடித்து போடுகிறதும், பசி உள்ளவனுக்கும் ஆதாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும். உபவாசம் என்னது, இதெல்லாம் புதுசா இருக்குல்ல உங்களுக்கு கேட்க. ஆகாரம் இல்லாத என்ன கொடுக்கணுமா, உபவாசம். உபவாசம் என்ன நினச்சிருக்கிறோம், நம்ம பட்னியாக இருக்கணும், நம்ம போய் அவரோட சமூகத்தில் ஜெபம் பண்ணுறோம். இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் உபவாசத்துக்கு ஒரு பெரிய பட்டியலே வச்சிருக்கிறார். என்னது, இன்னைக்கு சபை ஃபாஸ்டிங் ப்ரேயர், எல்லாரும் வாங்க ஃபாஸ்டிங். வீட்டில் எல்லாரும் தோசை சாப்பிட்டு தான் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. பாஸ்ட்டும் தோசை சாப்பிட்டு தான் வருவாங்க, முடிச்சுட்டு போவாங்க. ஒரு வாட்டியும் உபவாசத்தை பற்றி என்ன பண்ண மாட்டாங்க, எடுத்து பேசவே மாட்டாங்க. உபவாசம் இருக்கிற நாளைக்காவது யாருக்காச்சும் ஒரு ஏழைக்கு என்ன பண்ணுங்க, வரும்போது நீங்கள் உபவாசம் இருங்க, வரும்போது பிரியாணி வாங்கி ஒரு ஏழையை பார்த்து கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க, வீட்டுக்கு வந்து ப்ரேயருக்கு வாங்க. நம்மளும் ஆனே சாப்பிடலாம், அவன் மட்டும் ஏன் இதெல்லாம் பண்ணாமல் அன்றைக்கி ஒரு உபவாசம் இருந்தீங்கன்னா உபவாசமே கிடையாது. சாப்பாடே பார்க்க மாட்டேன், அது பார்த்தா டெம்ப்ட் ஆகிடுமா. சாப்பாடு பிரியாணி பொருளை வாங்கி ஒரு ஏழைக்கு கொடுத்துட்டு வாங்க, வீட்டுக்குள்ளே வேலையெல்லாம் செஞ்சுட்டு தான் வாங்க. நான் சொல்லுவேன் அடிக்கடி, இதிலே கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னா அவங்க வேலையை செஞ்சாங்கன்னு இருக்கும். அதையும் நான் சொல்கிற வேலையும் கம்பேர் பண்ணிக்காதீங்க. படிங்க பிரதர். பசி உள்ளவனுக்கும் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துருதுண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் உனக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும். இது புரிஞ்சது அர்த்தம்? மாம்சமான, படிங்க பிரதர், உன் மாம்சமானவனுக்கு உன்னை, உன் வீட்டில் உனக்கு உண்மையாக இருக்கணும். யாருக்கு? உன் லைஃப் பார்ட்னருக்கு என்னவா இருக்கணும்? படிங்க பிரதர். அப்பொழுது விடியற்கால, இல்லை பேக் வாங்க. எனக்கு உகந்த உபவாசம். எனக்கு என்னது, யாரு மாம்சமான மனைவி, கணவன். பாருங்க, உபவாசத்தை பற்றி இது முடியல. இன்னும் நீங்கள் படிச்சீங்கன்னா பயங்கரமாக இருக்கு. என்ன இருக்கு? ஆனால் நம்ம சபையில் இருக்கிற நார்மல் ஒரு கிறிஸ்டியன்கிட்ட போய் கேளுங்களா, உபவாசம் என்றால் என்ன? சாப்பிடாம பட்னி இருந்து ஜெபம் பண்ணணும். இது கிடையவே கிடையாது. இது ஆண்டவர் தன் வாயினால் சொன்னது. இப்போ தானியேல் இருக்கட்டும், தாவீது இருக்கட்டும், இதெல்லாம் அவங்க ஆண்டவர் உணர்ந்து பண்ண காரியம். தானியேல் வந்து சென்ட்டு கூட என்ன பண்ண மாட்டாரா,
அடிச்சுக்க மாட்டாங்க. அது அவர் வச்ச உணர்வு. ஆனால் இது ஆண்டவர் ஏசாயா மூலமாய் தன் இஸ்ரேல் ஜனத்தை யெஷுரன் என்று அழைக்கப்படுகிற கூட்டத்திற்கு கேட்கிற ஒரு காரியம். கடைசி வசனம் சொல்லி நான் முடிக்கிறேன். படிங்க 14வது வசனம். அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி. யாரு உண்மையாய் அவருடைய சமூகத்துல உபவாசம்னா என்னன்னு புரிஞ்சு ஆண்டோட சமூகத்துல ஜபத்தோடும் உபவாசத்தோடு இருக்கிற பிள்ளைகளை அவர் எங்க ஏற்றுவாரா? உயர்ந்த இடங்கள்ல ஏற்றுவாராம். இன்னைக்கு உபவாசத்தை நம்ம டச் கூட பண்றது இல்லை. தாவீதெல்லாம் பண்ணாரு. அது தாவீது பண்ணாரு, மோசே பண்ணாரு, தானியேல் பண்ணாரு, எல்லாம் யோசுவா பண்ணாரு. இயேசு கிறிஸ்துவே என்ன பண்ணாரு? தூக்குனாரா இயேசு கிறிஸ்து இருக்கத்துல உயரமான இடத்துக்கு. தானியேல் எல்லாருமே எடுத்து பாருங்க. நம்ம பண்ற உபவாசம் உண்மை கிடையாது. படிங்க. பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். எதனால போஷிப்பாரா? யாக்கோபோடு பண்ணின உடன்படிக்கை உனக்கு தருவன்றாரு. தகப்பன் தாய் கை விட்டான். யார? யாக்கோபுடைய ஆசீர்வாதம் ஏதோ ஆபிரகாம் கிட்ட இருந்து வந்ததுன்னு மட்டும் தயவு செய்து நினைக்காதீங்க. முழுக்க கர்த்தர் கொடுத்தது. இந்த காலை வேளையில சொல்றாரு ஆண்டர், நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? கொடுப்பேன். என் முன்னாடி உண்மையா உபவாசம் இரு, நான் உனக்கு என்ன பண்றேன்? எல்லாத்தையும் தரேன். ஆனால் இந்த உண்மைத்தன்மை நீ நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸி கிடையாது. இருதயத்தை கிழிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. யூ நீட் டு லேர்ன் மோர் ஸ்கிரிப்சர். பைபிளை பைத்தியக்காரத்தனமாக படிக்கணும். ஒரு வெறி நாய் சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி எதை சாப்பிட்ணும்? பைபிளை. இது எதுவுமே படிக்காமல் கர்த்தர் என்னை ஆசீர்வச்சிருவா, கர்த்தர் என்னை உயர்த்துவா கிடையாதுங்க. நான் பாஸ்ட்டாக நானே இந்த இடத்துல ஸ்ட்ரகிள் பண்ணுறேன். பைபிள் அப்படி படிக்கணும். எதுக்கு பைத்தியக்காரத்தனமாக சில மெசேஜ்லாம் கேட்டு நான் திருப்பி போய் ஒரு 10 மெசேஜ் கேட்பேன். எதுக்கு கேட்பேன் எனக்கு புரியல. என்னது புரியல? இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக உயர்த்துவார். என்னது கண்டிப்பாக ஒருத்தர் என்ன பண்ணுவார்? உயர்த்துவார். படிங்கம்மா. கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. யார் சொன்னதுங்க? ஜஸ்டின் பிரகாசம் ஆகிய நான் இதை உங்களோட பேசல. ஆண்டவரே சொல்றாரு, இது என்னுடைய வாய் என்ன சொல்லுச்சு. இன்னைக்கு இதை மனுஷன் பேசினான்னு மட்டும் எடுத்துக்காதீங்க. இந்த உபவாசத்தை குறித்து உங்களோட கடைசியாய் நான் பேசின இந்த அடித்தளமான காரியம் மனுஷன் பேசினான்னு நினைக்காதீங்க. அவருடைய வாய் உங்களோட என்ன பண்ணிச்சான்? சொல்லிருச்சான். தயவு செய்து பைபிளில் எங்கனாச்சும் ஒரு மூலையில் எங்கனாச்சும் உபவாசத்தை படிச்சுட்டு பூர்த்தி எடுத்து தலையில் போட்டுக்கிட்டு இல்லை சென்ட் அடிக்காமல் ட்ரெஸ்ஸு போடாமலாம் போய் அவரோட சமூகத்தில் உட்காந்து ஒழுங்கான உபவாசத்தை இருக்கிறவங்க கண்களை மூடி